டிவோர்ஸ் வந்து ஒரு கெட்ட வார்த்தையா ஐயோ டிவோர்ஸ் அப்படின்னு பார்க்க கூடாதா? பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டிவோர்ஸ் ஆகாம மேரேஜ்ல வாழணும். நீங்க திருமணத்திற்குள்ளாக வாழணும். அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான்பா அப்படின்னு அதை எதிர்ப்பாக பேசுறதே இல்லை. அவர் இப்ப தனியாக இருக்கிறார். அவர் திருமணத்துல இருந்து விலகி இருக்காருங்கிறத நம்ம வந்து இன்னும் கல்யாணம் ஆகல இந்த பையனுக்குன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்லணும். அதை பெண்ணுக்கு சொல்லணும். ஆண்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஏற்பு தன்மை இருக்கு. மனைவி இறந்த உடனே கணவனுக்கு என்ன பேரு? புது மாப்பிள்ளை. மனைவி இறந்துட்டாங்கன்னா அந்த 16ஆம் நாள் காரியத்திலே என்ன பேசுவாங்கன்னா அடுத்த கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. வேலை செஞ்சுட்டு காலையில சமையல் வேலை கூட்டி பெருக்கி குழந்தைங்களையும் கொடுத்து ஒரு மதிப்பையும் கொடுத்து சமுதாயத்துல ஒரு ட்ராஃபி வைஃபும் வச்சுட்டு இரவுல அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து போனாதான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உடலுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும்னா அதையும் செஞ்சு ஆல் இன் ஒன் ரோல்டு இன்டு ஒன். ஆனா அதுக்கு சம்பளம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பேர் மேரேஜ் அப்படின்னா அதை ஏன் விட்டு கொடுக்க போறாங்க ஆண்கள்? டிவோர்ஸ் எப்போ பண்ணலாம், என்னென்ன கிரைட்டீரியா? எப்ப வந்து ரெண்டு பேருக்கும் முகத்தை பார்த்து உன்னுடைய குறை இதுதான் என்னுடைய குறை இதுதான், நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கலைன்னா அடுத்து எனக்கு கஷ்டமா போயிடும்ன்றத பேசிக்கிறதுக்கான நிலைமை இல்லையோ அப்ப அந்த விரிசல் என்பது பெர்மனண்டாவே அவங்க பிரிஞ்சிடலாமான்றதை பற்றி யோசிக்கலாம். தன்னால அவங்கள சொல்றத ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியாது, அவரால இந்த பெண் சொல்றத ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியாதுன்னா நிச்சயமாக கவுன்சிலிங் அப்படிங்கிற 3ஆம் நபர்கிட்ட அவங்க போகணும். கம்யூனிகேஷன், காம்ப்ரமைஸ், கான்ஃப்ளிக்ட், அப்புறம் ரிசால்வ். எதுவுமே முடியலனாதான் டிவோர்ஸ்க்கு ஆப்ட் பண்ணணும். ஒரு அன்ஹாப்பி கப்பிள் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கணுமா இல்ல பிரிஞ்சு தனித்தனியா போய் அந்த குழந்தைய வளர்க்கணும்? ஒரு கணவன் மனைவி ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்ன்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏங்க அவருக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அப்புறம் அவருக்கு வரப்போகுது இல்ல அவர் வச்சு பாத்துக்க போறாரு, அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் எழுதலாமே. அதெல்லாம் வேணாங்க, 38 வருஷமா நான் ஆச்சு நானும் அவரும் பேசி. அப்படியா 38 வருஷம் ஆயிடுச்சா? அப்ப எங்க இருக்கீங்க? அங்கேதான் இருக்காங்க. அவர் பாட்டு சாடுவார், நான் பாட்டுக்கு இருப்பேன். அந்த அவர் வந்து ஒரு ரயில்வேஸ்ல ரிட்டையர் ஆகி வெளில வந்தவர், இந்த அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி வெளில வந்தவங்க. அப்ப எப்படிங்க உங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்தாங்க? அதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாருங்க. என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு எந்திரத்தனமான ஒரு கூட்டணியினால ஒரு 2-3 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. முதல் குழந்தைக்கே வந்து இப்ப 37 வயசு, முதல் பையனுக்கே 37 வயசு. 38 வருஷமா அவங்க பேசலன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒன்னும் பேசவே இல்லை. அவருக்கு எனக்கு ஒத்து வராது. எங்க அம்மா பண்ணிக்க சொன்னாங்க, எங்க அப்பா இல்லை எனக்கு, நான் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், மாமா தான். அப்ப எவ்வளவு காழ்ப்பு எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு 3 பிள்ளைங்களுக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனை. குழந்தை பிறந்தா ஒரு அன்ஹாப்பி மேரேஜ் வந்து சரியாயிடும், அது ஒரு அது பேர் ஒரு மித். அப்படின்னா கட்டுக்கதை. கல்யாணம் ஆனா சரியாயிடும்ங்கிறது ஒரு மித். குழந்தை பிறந்தா சரியாயிடுங்கிறது ஒரு மித். என்ன இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேயே நீ இருக்கணும்ன்றது ஒரு மித். இந்த குரூப்லாம் பாத்துறீங்களா, விக்டிம்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஆண்களுக்கான அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னு சொன்னா ஒரு ரூல் இருக்குன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஒரு விதி இருக்குன்னா அதுக்கு விதி விலக்கு உண்டு. அந்த மாதிரி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஆண்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுறாங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நம்ம மற்றொரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். இந்த முறை எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா டிவோர்ஸ் சம்பந்தமா பேச போறோம். எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா டிவோர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பார்க்க நேர்ந்தது. ஒரு சேனல்ல ஒரு முன்னாள் நடிகை ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய திருமணம் அப்படின்றது ஒரு வந்து என்னுடைய கணவர் பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இவர் கூட வாழ்றதுன்றது ரொம்ப டேஞ்சர்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் நான் அவர் கூட தான் வாழ்ந்தேன், 2 குழந்தை பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதற்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பெண்கள் வந்து அவங்க எப்படி அவங்க கணவரை பார்க்குறாங்க. எனக்கு வந்து 10 நாள்ல என்னுடைய கணவர் கூட வாழலாமா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிருச்சு, 3 நாள் தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தும் நான் என் கணவரை பிரிந்து போகல, என் பசங்களுக்காக நான் அவங்க கூட இருந்தேன், இல்லை வேற பல்வேறு ரீசன்களுக்காக நான் அந்த கணவரோட தான் வாழ்க்கையை நடத்தினேன், என் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காகவும் வருத்தமாகவும் இருந்தது. அதாவது ஒருத்தவங்க செப்பரேட் ஆகி போறதுக்கான ஸ்பேஸே இல்லை அப்படின்றது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சது. அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம சமூகத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டிவோர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்போ டிவோர்ஸ் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனை இதை சுற்றி இருக்குன்றதை நம்ம ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம். யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, பிரபல குடும்ப நல வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமை வழக்கறிஞர் தோழர் அஜிதா அவர்கள்ட்ட தான். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு வீடியோ மேம், அந்த வீடியோல ஒரு நடிகை ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நடிகை அவங்க கல்யாணம் பண்றாங்க, அவங்க ஏன் வெளியே வரலன்னு அவங்க சொன்னாங்கன்னா, இதுல நிறைய ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்காங்க,
அதனால எனக்கு கூட வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தும் நான் இருந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு 2 பசங்க இருக்காங்க, ரொம்ப பெரிய பசங்க. நான் அவரோட வாழல, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல செப்பரேட் ஆயிட்டேன் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. கீழே வந்து ஃபுல்லா பெண்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தது. தங்களுடைய கணவரை அவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் கூட வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தும் நான் அவர் கூட தான் வாழ்ந்திருக்கேன் இத்தனை வருஷம். ஒருத்தர் வந்து 36 வருஷம் போட்டிருந்தாங்க. என்னால வந்து அதை யோசிக்கவே முடியல. 36 வருஷம் எனக்கு பிடிக்கல, பட் இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன்றதை அவங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்றது பார்க்க முடிஞ்சது. இதை பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இதுல இருந்து நம்ம அப்படியே பேசலாம். முதல் விஷயம் வந்து இப்படித்தான் நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பெண்கள், குழந்தைகள், குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதே கேள்வியை நீங்க ஆண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னமோ ஆயிடுச்சுப்பா, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கை அப்படி ஆயிப்போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களை கூட நீங்க கேட்கலாம். அப்போ ஒரு பெண்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. இந்த வருத்தத்துக்கும் வேதனைக்கும் ஆளான பெண்களுடைய கணவன்மார்கள் அதை பற்றி இன்சென்சிட்டிவாவோ கவலைப்படாமையோ தான் ஹாப்பியா இருக்கிறாங்களான்னா நிச்சயமாக இருக்க முடியாது. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு நண்பர் ரொம்ப சோகமா, கவலையா, பிரச்சனைக்குள்ளா இருக்காருன்னா நீங்க மிச்ச 4 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுங்கிற சாத்தியம் இல்லை. அவரை கண்டுக்காம வேணா நீங்க இருக்கலாமே தவிர, அதை பற்றி ஒரு மனித உணர்வோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வருத்தத்துல பங்கேற்கணும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்புறம் தான் நண்பர்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இந்தியா முழுக்கவும், நம்முடைய சமூகம் முழுக்கவும் பரவி கிடக்கிற, விரவி கிடக்கிற ஒரு நோய் அப்படின்னா ஒரு குடும்ப வன்முறையை நார்மலைஸ் பண்ற ஒரு நோய். அது இருக்கிற வரைக்கும் இந்த திருமணங்கள் மகிழ்ச்சியா இல்லாம இருக்கும், திருமணங்கள் உண்மையிலேயே அதனுடைய மீனிங்ல இல்லாம இருக்குங்கிறது ரொம்ப யதார்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. அந்த பெண்கள் போட்டதுதான் யதார்த்தம். அதை பற்றியான ஒரு மாற்று சிந்தனையும் கருத்தும் வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அதிகமா வரும். பல பேர் நினைக்கிற மாதிரி இனிமே குடும்பங்களே இருக்காது, சிதறி போயிடுமா அப்படின்னா, குடும்பங்களை சரிப்படுத்தினீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் நிலைக்கும். இப்ப இருக்க மாதிரியே குடும்பங்களை நாங்க நிலைக்க வைக்கணும்னு சொன்னா அது நீங்க நினைச்சாலும் முடியாது, குடும்பங்கள் உடைந்து விடும். 36 வருஷம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பொறுத்துட்டு சகிச்சுட்டு இருக்காங்களா? பிடிக்காம நீங்க வந்து ஒரு ஹாப்பியா இருக்க முடியாது. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து அதுல சோகமா இருக்காரு, அப்செட்டா இருக்காரு அப்படின்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை பாதிக்கும். அவனை சரிப்படுத்தினாதான் அந்த கேங் வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்போ 2 பேர் வாழ்றாங்கன்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது என்னவாக இருக்கும்? ஏன் அதை சரி பண்றதுக்கான ஸ்பேசிங் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு ட்ரை பண்ணிருப்பாங்க தானே, இவ்வளவு பேர் வந்து பிடிக்கலன்றாங்கன்னா டெய்லி மூஞ்ச பாத்துக்கணும், பேசணும், வீட்டுல இருக்கணும்ன்ற மாதிரியான குழந்தைய பெத்துக்கிறாங்க, இன்டிமேட்டாவும் இருக்கணும், இப்படி எல்லா ஸ்பேஸும் இருக்கு. அப்போ அதை கண்டிப்பாக சொல்லி சரி பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க. அது தோல்வி அடைஞ்சதுனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து சொல்றாங்க. அது எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சில நேரத்துல வந்து வாழ்க்கையினுடைய கட்டாயங்கள், இது தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற இடத்துல அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சிம்பிளா எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு டீச்சரா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வைங்க. வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு இல்ல ஒரு 18 வயசு வரைக்கும், 21 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும் ஒரு டீச்சரா வேலை செய்யணுங்கிறது விருப்பம். ஆனா திடீர்னு உங்க வீட்டுல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துருது. அந்த டீச்சரா ஆயிட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் வரதுக்கு முன்னாடி, ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யணும். அப்பாவால சம்பாதிக்க முடியாம போயிடுது. அந்த குடும்பத்துல அடுத்த வேலை சாப்பாட்டுல இருந்து, அப்பாவோட மருத்துவத்துல இருந்து, தம்பி தங்கைகள் இருக்காங்கன்னா எழுத்தராவோ வேற ஏதாவோ வேலை செஞ்சு அப்படியே இருந்து ஒரு 45 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ வேலை செஞ்ச ஒருத்தர், நான் நினைச்சதா நடக்கலப்பா என் குடும்பத்துக்காக, நான் அப்படி மாறிட்டேன்னு சொல்றாருன்னு வைங்க. அப்ப அந்த சூழல் என்பது அவருடைய விருப்பமான விஷயத்திற்கு வாய்ப்பு தராம பண்ணிருச்சு. அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் மகிழ்ச்சியா இருந்தாரானா அது ஒரு மெஷின்ல இருக்க ஒரு பார்ட் மாதிரி. அவர் போவாரு, வருவாரு, மகிழ்ச்சியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவரும் சிரிக்கிற மாதிரி இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா உண்மையான அந்த ஒரு ஹார்ட்ஸ் காலிங்னு சொல்லுவோம், ஆத்ம திருப்தியுடன் எனக்கு மகிழ்வா இருக்குங்கிற வார்த்தையை உணர்ந்து சொல்லக்கூடியவரா அவர் இருப்பாரா? அவருடைய வேலையிலனா இருக்காது. ஏன்னா அந்த சூழல் இப்படி. ஒவ்வொரு பெண்களுக்கும் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு அவ்வளவு இருக்கும். போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ, அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சர், கணவன் மனைவி இருவரும் அரசு பதவியில இருக்காங்க. மகள் வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, விரும்பின ஒருத்தரோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு சொல்றாங்கன்றதுனால 2 பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பேரும் அரசு ஊழியர்கள். அப்ப இதே விஷயம் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கும் அவங்க முன்னாடி நிக்குது. நீ கல்யாணம் ஆயிட்டு அந்த ஹஸ்பண்ட் வேண்டாம் பிடிக்கலன்னு வந்துட்டீங்கன்னா நாங்க எப்படி உயிரோட இருக்கிறது? நான் சொன்ன உதாரணத்துல அந்த அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போயிருவாங்களோ, எதனா ஆயிருமோ அப்படிங்கிற அச்சத்தினாலேயே லட்சக்கணக்கான பெண்கள் பல்லை கடித்து கொண்டோ அல்லது பொறுத்து கொண்டோ, அல்லது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு துணி மாதிரி, ஒரு பொருள் மாதிரி, ஒரு முறம் தொடப்பம் மாதிரி நான் இருந்துகிட்டு போறேன், என்னமோ ஒண்ணு நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயம் இருக்கு சமூகம் முழுக்கவும். இது வந்து நான் ஒரு பெண்ணுக்கு சொல்லல, ஒவ்வொரு பெண்ணுக்குமே தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய சகோதரன், கணவர், அவருடைய வீட்டார்கள்,
நிறைய பேருக்கு சேர்த்து எங்க அப்பாவோட ஃபுல், ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஏமா நீங்க இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தீங்கன்னு, எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் ஃபுல்லா அந்த கல்யாணத்துல போட்டாரு மேடம். நான் வெளியில போயிட்டேன்னா அவர் பண்ண செலவுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். உங்க வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம இருக்கே, அது பரவாயில்லையா? அட்லீஸ்ட் வெளியே யாருக்கும் தெரியாது இல்ல. அப்ப அந்த போலித்தனத்திற்காகவும் அந்த பிம்பங்கள் உடையாம பாதுகாக்கணும்ன்றதுக்காகவே பல பெண்கள் கட்டாயத்தின் காரணமாக பல பேருடைய வெளிப்புற தோற்றத்திற்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பமா வாழ்றாங்கிற ஒரு வார்த்தைக்காகவும் போலி கௌரவத்திற்காகவும் பல குடும்பங்கள்ல பல பெண்கள் இப்படி வாழ்றாங்க. அந்த 36 வருஷத்துக்கு காத்திருந்தாங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னீங்கல்ல, அவங்களும் அப்படிதான். அவர்களுடைய கவலையை பற்றியோ அவங்க வருத்தமா இருக்காங்கிறத பற்றியோ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உதாரணத்துக்கு ரித்தன்யா அப்பா என்ன சொன்னாரு, என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து விட்டு அவ செத்து போயிட்டாங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், பெருமைதான். அப்ப அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பெண் இறப்புல இருக்கக்கூடிய சோகத்தை விட அதற்கு மேல ஒரு பெருமை, நம் கண்ணுக்கு காண முடியாம தொற்றுணர முடியாத ஒரு நம்மளால இன்டான்ஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அதுல இருக்கும்போது சமூகம் முழுக்கவும் இந்த உணர்வுகளால ஆட்பட்டு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதி இருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா இப்படிதான் இருக்கணும்ன்றது இருக்கு. ஒரு ஆபீஸுக்கு நீங்க ஷார்ட்ஸ் போட்டு வர முடியாதுன்னா வர முடியாதுதான். ஏன்னா அங்க இருக்கவங்க ரூல்ல இருக்கா இல்லையா நீங்க ஆர்கியூ பண்ணா கூட அந்த சூழல் அலுவலக சூழலா இருக்காது. ஏன்னா அந்த அலுவலகத்துடைய கலாச்சாரம் அதுதான். நம்முடைய சமுதாயத்தின் கலாச்சாரம் பெண்கள் வன்முறைக்கு ஆளானாலும் ஒரு வார்த்தை ரீதியாகவோ இல்ல ஒரு உள ரீதியாகவோ இல்லைன்னா பிசிக்கலாவோ செக்ஷுவலாவோ எக்கனாமிக்காவோ என்ன விதமான அபியூஸ் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறாங்கன்றதுதான் நல்ல பெண்ணுக்கு அடையாளம். அதுதான் நல்ல குடும்பம். வித்தின் கோட்ஸ் நல்ல குடும்பம்னாலுமே அதுதான். நீங்க நேத்து ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க, எப்படி மனைவியை அடிச்சாருன்னு அந்த போலீஸ்காரர் பூபாலன் அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்றாரு. என்ன வாயெல்லாம் வீங்கி இருக்கு, என்ன பண்ண? வாய் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா பராண்டி விட்டுட்டேன்ல, அதுக்கு முன்னாடி முகம்லாம் வீங்கி போச்சு, ஏறி கழுத்துல மிதிக்க ஆரம்பிச்சேன். அப்ப குழந்தை கேட்டான், அப்பா என்னப்பா பண்றீங்கன்னு, 7 வயசு பையனா. அப்ப அம்மா கூட விளையாடிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு அவனும் ஏறி மிதிச்சான் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த வன்முறை என்பது பழக்கப்படுத்தப்படுது. அது வன்முறையாவே தெரியல. அதே அப்பாவை அம்மா மிதிச்சாங்கன்னா விடுமா முதல்லன்னு சொல்றது தெரியும். ஏன்னு சொன்னா வன்முறை என்பது நார்மல். இங்க இருக்கக்கூடிய அபியூஸ் என்பது நார்மல் பழக்கப்படுத்தப்பட்ட குடும்பங்களாக இருக்கிறது. கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னா இந்த பண்பாடு கலாச்சாரம்ங்கிற அநாகரிகமான இந்த பழக்கத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அதனால அந்த 36 வருடமோ 18 வருடமோ 20 வருடமோ இந்த பெண்கள் இப்படி இருக்காங்க. திருமணம் அப்படின்றது நீங்க பேசும்போது ரித்தன்யாவோட அப்பா சொல்றீங்க, இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அது ஒரு முக்கியமான ஃபேக்டரை பிளே பண்ணுதா இந்த மேரேஜ்ல இருந்து வெளியே போகாம இருக்குது அப்படின்றது. நம்ம ஒருத்தர் கூட இருந்துட்டோம், திரும்ப வெளியே போனா நமக்கான ஸ்பேஸ் அப்படின்றது சமூகத்துல கிடையாது, அதனால நம்ம இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவோம் அப்படின்ற இதனுடைய பின்னணியில இதை பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா அது பிரேக் ஆயிட்டு இருக்கு. நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழில இப்ப ஒரு 33rd இயர்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்துல ஒரு 20 வருஷமா அல்லது 25 வருஷமா குடும்ப நீதிமன்ற வழக்குகள்ல நான் அதிகமா பாக்குறேன். அதுல 2ஆம் திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு குழந்தைகளுடன் கணவருடன் சந்தோஷமாக வாழ்கிற பெண்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரேன். இதுவே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க, இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த கேஸை சேர்த்து வைக்கணும்னு பாக்காதீங்கன்னு நான் எப்பயாச்சும் அப்பா அம்மா கிட்ட அந்த பெண் சார்பா பேசும் பொழுது, எங்க குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, என்னவோ ஒண்ணுங்க, நாங்க அழுறமோ வேதனைப்படுறோமோ எங்க பொண்ணு கஷ்டப்படுறாலும் அதுலயே இருக்கட்டும். இப்ப வரக்கூடிய பேரண்ட்ஸ்ல அதுல வித்தியாசம் இருக்கு. வேண்டாங்க, நாங்க பார்த்துட்டோம், எங்களுக்கு பிடிக்கல. அதாவது அதே கலாச்சார அடிப்படைகள்ல இருக்கவங்க, அதே பொருளாதார வசதியில் இருக்கவங்க, அதே மாதிரி படிச்சவங்க, ஒரு 10 ஆண்டு காலங்கள்ல ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் இன்னும் அதிகமா வரும்னு தோணுது. முன்னாடியில இருந்து ஆனா இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா அந்த பிரிச்சு வைக்கிறது, ஊர்ல பேசி அவங்களை இலக்கி வைக்கிறது, கல்யாணம் பண்றதுலாம் இருந்திருக்கு தானே ஊர்ல. ஏன் அதுக்கப்புறம் அதுல ஒரு மிகப்பெரிய அப்படி ஒன்று நடக்கவே கூடாது, அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல இந்த பிரேக்ன்றது வரவே கூடாதுன்றது, அந்த டிஃபரன்ஸ் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்பயும் கூட இன்றைக்கும் கூட உழைக்கும் வர்க்க பெண்களிடம், உழைக்கும் வர்க்க கம்யூனிட்டிஸ்ல பல இடங்கள்ல அறுத்து கட்டுறதுங்கிற பழக்கம் உண்டு. நான் பழைய வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்ப அங்கெல்லாம் கூட இதை ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. அறுத்து கட்டுறதுன்னா பஞ்சாயத்து கூடும், இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போல, வேண்டாம்ப்பா அப்படின்னா அந்த தாலியை கழற்றி அதை முடிச்சுட்டு வேற கல்யாணம் பண்றதுங்கிறது நடக்கும். இதே மாதிரி நீங்க மிக சாதாரண அடிப்படையாக இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க குடும்பங்கள்ல, இஸ்லாமிய குடும்பங்கள்ல ஒரு தலாக் என்பதும் மறு கல்யாணம் என்பதும் ரொம்ப சாதாரணம். இவங்க வாழா வெட்டியா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை அடிப்படை வர்க்கத்துல இருக்க இஸ்லாமிய பெண்கள் மத்தியில ரொம்ப குறைவானது முன்னாடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஒன்றுபடுத்தப்பட்டதாக, ஒரே கலாச்சாரம், ஒரே சிந்தனை, ஒரே மாதிரி செயல்பாடு. கல்யாண நாளே மாங்கல்யம் தந்து நானேன்னு ஆரம்பிக்கிறது, ஹல்தி வைக்கிறது, இல்லைன்னா சங்கீத் வைக்கிறதுங்கிற இந்த சந்தை பொருளாதாரம் வந்த பின்னாடி
2000க்கு பின்னாடி மிக அதிகமாக எல்லாருமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் என்பது ஒரு படித்த இல்லைன்னா வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மேல்தட்டு வர்க்கத்தினுடைய கலாச்சாரம் தான் கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அளவுல சினிமாலேருந்து, ஒரு சிறு நாடகங்கள்ல இருந்து, தொலைக்காட்சி தொடர்கள்ல இருந்து, வெப் சீரிஸ்ல இருந்து ஒரு குடும்பத்தை பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் திருமணத்தை பற்றியும் ஒரு பார்வை வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய குடும்பங்கள் என்ன நடந்திருக்குங்கிறத பாக்குறது. என்ன மாதிரி பார்வை? ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறது தான் அவங்களுடைய உச்சபட்ச வெற்றி லைஃப்ல. ஆமா, தேர்ந்தெடுத்து வாழ்றதுங்கிறது கல்யாணங்கிறது தான். நீங்க எல்லாம் அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான திருமணங்கள் திருமணம் நடக்கும், அந்த தாலி கொட்டு மேளத்தோட சுபம்னு முடியும். இல்ல பிரிஞ்சு போன கணவன்மார் கை கோர்த்துட்டு போறதுங்கிறது சுபம்னு முடியும். அதுவே பாலச்சந்தர் போன்றவங்க வித்தியாசமா இருக்கவங்க பண்ணதுதானே தவிர வழக்கமா திருமணத்துல முடிஞ்சிடும். அப்போ ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை என்பது பிறப்பில் ஆரம்பித்து திருமணத்துல முடியுது. ஒரு ஆணின் வாழ்க்கை என்பது பிறப்பில இருந்து அவன் இறக்கும் போது முடியுது. அப்ப இந்த வளர்ப்பு எல்லாமே, கலாச்சாரம் எல்லாமே, சிந்தனை எல்லாமே, அவங்களுடைய வேல்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கங்கள் எல்லாமே இந்த கல்யாணம்ன்ற ஒரு முடிவுக்கானதாக தான் இது பார்க்கப்படுது. அப்ப நீ அதிகமா பேசாத, சத்தமா சிரிக்காத, நீ ஆம்பளை பிள்ளைங்களோட சுத்தாத, நீ ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப போகாத, கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தூரம் போய் படிக்கிற படிப்பெல்லாம் வேண்டாம், பிஜி பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உடையுதுங்கிறத பாக்குறோம். ஆனா அடிப்படையில அதுதான் மெஜாரிட்டிக்கு அதுதான் இருக்கு. ஒரு மைனாரிட்டிங்கிறது பெருசாயிட்டே வருது. அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த சமூகத்தினுடைய ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இல்லைன்னா ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதுதான் இறுதியான வெற்றி. அவ வந்து நல்ல, ஆனா பையனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவருக்கு லைஃபோட பர்பஸ்ன்றது இந்த கல்யாணத்தோட முடிஞ்சு போயிருது. அதை தாண்டி வந்து ஒரு அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இந்த சமூகமே உங்களுக்கு கொடுக்கல, அதான் கற்பிக்குது. ஆமா, அந்த சமூகம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு அந்த சமூகத்தினுடைய சிந்தனை தான் அது. அந்த ஆணாதிக்க ஆண் மைய சமூக சிந்தனைய பெண்களும் வரித்துக் கொள்கிறார்கள், பெண்களும் அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வேற எங்கேருந்தோ பக்கத்து பிளானட்ல இருந்து கிரகத்துல இருந்து வரல, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சாரி, இந்த மாதிரி வளையல், இந்த மாதிரி இது மேக்கப்புக்கு மட்டும், ஒரு பிளவுஸுக்கு மட்டும் சாதாரணமா இருக்க ஒரு அரசு ஊழியரா ஒரு டீச்சரா வேலை செய்யறவங்களுடைய மகளுக்கு 40,000 ரூபாய்க்கு திருமண சட்டைகளை தைக்கிறதுக்கான தையல் கூலி நம்பக்கூடியதாவே இல்லாம இருக்கும். ஏன்னா திருமணம்னா இப்படிதான் நடக்கணும், அதுல இப்படித்தான் இருக்கணும். அப்ப சினிமாக்காரர்கள் என்ன செய்யறாங்களோ அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு பாக்குற அளவுக்கான ஒரு ஆழமான அப்படின்றது திருமணத்துல செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகுது. எங்க வந்திருக்கோம், எந்த கலாச்சாரத்துல இருந்திருக்கோம், எது அடிப்படை? மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் நம்மளுடைய திருமணத்தை முடிவு பண்ணுது. மகிழ்ச்சி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதான்றதெல்லாம் இல்ல, அந்த நேரத்துக்கு இருக்க பகட்டு, அந்த நேரத்துக்கு இருக்க போலித்தனமான சந்தோஷம் அப்படிங்கறதுதான். அதுக்கு மேல அதுல இல்ல. அடுத்த நாளே கல்யாணம் சரியா இல்ல, அவனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை கூட இல்லைன்னு சொன்னா கூட அங்கேருந்து வெளில வரதுக்கு மாச கணக்கா வருஷ கணக்காலாம் ஆகுது. திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த ஒரு நிறுவனம் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை அழகை உருவாக்கக்கூடிய குடும்பங்களை உருவாக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு வர்க்க சிந்தனையோட இல்லைன்னா ஒரு வியாபார சிந்தனையோட ஒரு ஆண்மைய சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது எப்படி வேலை செய்யுமோ அப்படிதான் வேலை செய்யும். அந்த இன்ஸ்டிடியூஷனை, அந்த திருமணம் என்கிற அந்த நிறுவனத்தை நம்ம ஜனநாயகப்படுத்தணும், அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்னு சொன்னா பல மாற்றங்கள் உள்ள வரணும். இந்த மைண்ட் செட்டோட கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லுங்க. திருமணம் அப்படின்றது ஒன் வே ஸ்ட்ரீட் கிடையாது, திஸ் இஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகல, நான் பண்ணாலும் அப்படிதான் நினைப்பேன், this should last for life அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். அந்த மைண்ட் செட்ல வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா கல்யாணத்தை? 100% பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலைகளை செய்யாம, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இந்த பிசினஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இல்லாம 100x வளரணும், 100C கம்பெனியா மாறணும்ன்றதுதான் நோக்கம். அது சரி, தப்பே கிடையாது. திருமணம் என்பது காலத்திற்கும் நிலைக்க வேண்டுங்கிறது கரெக்ட் தான். அப்ப நீங்க அது எவ்வளவு செயல்ல சிந்தனையும் உள்ள போடுவீங்க. இது கரெக்டானதா, பைலட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கமா, மார்க்கெட்டபிலிட்டி இருக்கா, இது ஏற்கனவே யாராச்சும் இருக்காங்களா, அந்த காம்படிட்டருக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன, ஐஎஸ்பி என்ன, என்னுடைய வந்து என்னுடைய யூனிக் ஆப்ஜெக்ட் என்ன, யூஎஸ்பி என்ன, நமக்கான ஒரு ஸ்பெஷலான ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாத்தையும் உருவாக்கி வெளியே கொடுக்கறதுக்கு இத்தனை பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த பிசினஸ்ல நீங்க கால் வைக்கிறீங்க. திருமணத்துல இது எதுவுமே இல்லை. ஒரு திருமண பிசினஸ் விட கேவலமா பாக்குறாங்க. பிசினஸ்ங்கிறது வெறும் பணம், திருமணங்கிறது வாழ்க்கை. அப்ப பணத்துக்கு தர யோசிக்கும் போது கல்யாணத்துக்கு இன்னும் அதிகமா யோசிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, ஒன்றும் படிக்காதவரோ இல்லைன்னா விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாமையோ ஒரு ஜாதகத்தையும் ஒரு ஜோசியத்தையும் போய் கேட்டுட்டு 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, நாங்க அத்தனை கேஸ பாக்குறோம், 10 பொருத்த கேஸ்,
அப்ப அந்த பெண்ணினுடைய விருப்பம் என்ன, சிந்தனை என்ன, செயல்பாடு என்ன, அவ என்ன மாதிரி பர்சனாலிட்டி, அந்த பையனுக்கு என்ன விருப்பம், சிந்தனை, செயல்பாடு, அவனுக்கு என்ன பர்சனாலிட்டி, வளரும் போது இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சூழல் என்ன, அவன் வாழ்க்கை சூழல் என்ன, கல்யாணம் பண்ணப்ப இந்த பொண்ணுக்கு அதிகபட்ச லட்சியம் என்ன. நான் கல்யாணம் பண்ணிட்டா கூட இப்ப நான் வந்து எம்ஏ முடிச்சிட்டேன், நான் எப்படியோ ஒரு ஐஏஎஸ் இல்லைன்னா கூட நான் ஒரு கிரேட் 1 ஆஃபீஸரோ கிரேட் 2 ஆஃபீஸரோ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை மிச்ச காலத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பளிக்க கூடிய இடமா இதுன்னு பாக்கணும். ஒண்ணுமே இல்லாம ஒரு ₹1,00,000 பிசினஸ்க்கே நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது, இல்லப்பா நீங்க பிசினஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட, ஒருத்தருக்கு வந்து அழிஞ்சு நாசமா போய் வீடெல்லாம் கடன்ல போயிடுச்சுன்னா கூட நீங்க பிசினஸ் பண்ணியே ஆகணும்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த முட்டாளும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துல என்ன சொல்றோம், ஒருத்தவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு முடியலன்னா அதெல்லாம் முடியாது, நாங்கெல்லாம் இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த சினிமா எங்களுக்கு வந்து நாங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், இது ஓடித்தான் ஆகணுங்கிற மாதிரி. அப்ப அதுல வந்து விக்டிம் யாருன்னா பெண், விக்டிம் யாருன்னா குழந்தைங்க. 2 பேருமே விக்டிம் கிடையாதா சில நேரங்கள்ல? ஏன்னா இது இப்படியாகத்தான் இருக்கணும்னு முடிவு பண்றதே அந்த ஆண் தான். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துல அவர் வந்து போனை எடுக்கிறது பாக்குறதுங்கிறது நார்மல். அதே மாதிரி கணவர் போனையும் எடுக்கலாம் பார்க்கலான்றது நார்மலா இருந்துச்சுன்னா அது ஓகே. அவருடைய போனுக்கு பாஸ்வேர்ட்ஸ், அவருடைய போனுக்கு எதுவுமே தெரியாது, இவங்க மட்டும் தான் காட்டணும்னு சொன்னா இதுல ஒரு வன்முறை இருக்கு. இதெல்லாம் கேட்கவே முடியாது. ஐய, ஆனா ஒரு பையன் வந்து இன்கேஸ் ஏதோ சுத்திட்டு இருக்கான், வெளியே அடங்காம இருக்கான் அப்படின்னா குடும்பம் நாசமாவது. ஒரு பொண்ணு வந்து அப்படி பண்ணானா குடும்பம் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா, ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஏதாச்சும் ஒரு அங்க இங்க வெளியில இருக்காங்க, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு ஸ்ட்ரேயிங்னு சொல்லுவோம், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் புருஷன் தானே. அதே வார்த்தையே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஆண்கள் அப்படி பொறுத்து கொள்ளக்கூடும். எதுக்காகன்னா, இந்த பொண்ணு யாருக்கையோ பாக்குறான்னா என்னுடைய ஆண்மை தன்மையை கேள்வி கேட்டு விடுவார்கள். நீ ஒழுங்கான ஆணா இருந்தா அவ ஏன் வெளில போறான்னு கேட்டுருவாங்கிறதால பொறுத்துட்டு கூட போலாம். நம்ம விதி விலக்குகளை பற்றி பேசல, விதிகளை பற்றி பேசுறோம். அப்ப விதியாக என்ன இருக்குன்னா, அதான் விதியா நான் என்ன இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு ஆணை வந்து கேள்வி கேட்க முடியாது. அவர் ஏதோ பண்ணா கூட சொந்தக்காரனா சேர்ந்தா கூட பையனா அப்படிதான் இருப்பான், அப்படி இப்படி இருப்பான். பொண்ணு வந்து ஒழுங்காலாம் குடும்பம் நாசமாயிடும். அவன் போனா அவனோட போயிடுச்சு, பட் பொண்ணு ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பொது ஒழுங்கு பத்தி. ஆமா, அந்த பொது ஒழுங்கே வந்துட்டு ஒரு ஆண்மைய சிந்தனையோட ஆணாதிக்க சிந்தனையோட நான் சொன்ன அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அதனுடைய ரூல் அதுதான். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வெறும் ஆண்களுக்கு எல்லாருக்கும் தரையில உட்காந்து வேலை செய்யணும், பெண்கள் எல்லாம் சேர்ல உட்காந்து வேலை செய்யணும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. நான் தரையில உட்காந்து வேலை செஞ்சாலும் எனக்கு ₹1,00,000 சம்பளம் கொடுக்குறீங்க, வரேன்னு 10 ஆண்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யாம போகாது. ஆனா அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய கலாச்சாரம் என்னன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அதேதான் என் ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷனும். அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூவே அதுதான். ஆண் என்ன பண்ணாலும் ஓகே தான், ஆண் என்ன பண்ணாலும் கொஞ்சம் திட்டலாம், சரி பண்ணலாம், தட்டலாம், அவரை வந்து சரி பண்ணி வச்சா செதுக்கி வச்சுக்கலாம். ஒரு பெண்ணு தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள நிந்திச்சு, அவங்கள பனிஷ் பண்ணி, அவங்கள அசிங்கப்படுத்தி, கூனி குறுக வச்சு, அதுக்குள்ளேயே இருக்கிறதோ வெளியே போறதோ எதுவாக இருந்தாலும் அந்த பெண்ணை அவமானப்படுத்தி உயிர் போகிற அளவு கூட பண்ணலாம். அதுக்கு என்னப்பா பண்றது, அவர் கோச்சிக்கிட்டாங்கன்னா இந்த பொண்ணு அமைதியா போய் எங்கேயான வாழ வேண்டியதுன்னு. அது ஏன் தற்கொலை பண்ணிக்கிச்சு? அந்த தற்கொலைக்கான காரணம் அவர்களாக இருக்கும் பொழுது கூட அதை பற்றி கவலை இல்லாமல் அந்த பெண்ணோட தப்பு இல்ல, என் உயிர் முக்கியம், எனக்கு இவ்வளவு கேவலமான வாழ்க்கை வேண்டாம், நான் வெளியில போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கதான் முதல் துரோகி, எதிரி. குடும்பத்தை உடைச்சிட்டு வெளியில போன ஒரு கேவலமான பெண், ஒரு பரத்தைக்கு சமமானவள். ஒரு குடும்பத்தை உடைச்சிட்டு போறதுன்றது அதை விட கேவலமானதுன்னு சொந்த அப்பா அம்மாவே பேசுறாங்க. ஏன்னா அவங்க கருத்து அதுவா இருக்கு. இந்த தரையில உட்காந்து வேலை செய்யணும், டேபிள்ல உட்காந்து வேலை செய்யணுங்கிற கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய ஆட்களா இருக்காங்க. அது ஆண் பெண் வீட்டு வித்தியாசமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பெண்கள் வீட்டுல மறுகிறவர்கள் பெண்களுமே பெண்களுக்கு எதிராக தானே இருக்காங்க இந்த செட்டப்குள்ள. அப்படிப்பா அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா பெண்களுக்கு பெண் எதிரியா இருக்காங்கன்றது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆணாதிக்க சிந்தனை உடைய பெண்கள் பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். மெஜாரிட்டி பெண்கள் ஆணாதிக்க சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. அப்ப மெஜாரிட்டியான பெண்கள் உரிமை கேட்கிற பெண்களுக்கு எதிரானவர்களா இருக்காங்க. அது மாமியாரான வடிவத்துல இருந்தாலும், தாய் வடிவத்துல இருந்தாலும், இல்ல ஒரு அண்ணி வடிவத்துல இருந்தாலும், அல்லது ஒரு நாத்தனார் வடிவத்துல இருந்தாலும், பெண்ணுக்கான சமத்துவம் என்பது நீ கேட்காத, எங்க அண்ணனா பார்த்து கொடுக்கணும், என் புருஷனா பார்த்து கொடுக்கணும், எங்க மாமனார் வந்து பார்த்து கொடுத்ததுதான் எனக்கு உரிமைன்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் பெண்களுக்கு எதிரிதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பெண்களுக்கு பெண்கள் எதிரியாகிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, எந்த ஆண்கள் அதிகார மையம், அந்த அதிகார மையத்தின் பக்கத்தில் யார் இருப்பதுங்கிற போட்டி தான் பெரும்பாலும் இருவருக்கு இடையிலான போட்டி. குறிப்பாக மாமியார் மருமகளுக்கு.
நீங்க எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா மாமனார் மருமகனுக்கு சண்டையே வந்திருக்காது, ரொம்ப குறைவு. உங்களுடைய அனுபவத்துல, உங்க நண்பர்கள், உங்க அப்பா அம்மா அனுபவத்துல கேட்டா கூட மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை அந்த வீட்டுல அப்படிங்கிறது 100ல 1 வழக்கு கேள்விப்படுவீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போலீங்கிறது 99 ரொம்ப காமன். ஏன்னு சொன்னா அந்த கணவன் அப்படிங்கிற ஆண், மகனுங்கிற ஆண், அவர்களுக்கு நெருக்கமாக யார் இருப்பது? நான் தானே ஊட்டி வளர்த்து எல்லாத்தையும் பண்ணேன், அப்ப ஏன் கல்யாணம் பண்ணீங்க? நீங்களே உங்க பிள்ளைய தனியா வச்சு பாத்துக்க வேண்டியதுன்னு. இல்ல என் பையனுக்கு தன்னுடைய மனைவியாக ஒரு பெண் அவள் செய்ய வேண்டிய சேவைகளுக்கும் அவன் சந்தோஷம் அடையணும்னா, ஆனா இவங்கதான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பக்கத்துல வச்சுப்பாங்க. அம்மா சொன்ன பேச்சு கேட்கிறவரா அவர் இருக்காரா, மனைவி சொல்ற பேச்சு கேட்கிறவரா இருக்காராங்கிறது கேள்வி ஆயிடுது. அப்ப அவர் தான் அதிகார மையம். இதே பிரச்சனை ஒரு IAS ஆபீசர்ஸ் 2 பேருமே, இல்ல வழக்கறிஞர்கள் 2 பேரும். இப்ப என்னுடைய உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய மாமியார் கிட்ட போய் எப்படியாவது சொல்றதுக்கான, அவங்களை என் பக்கத்துல வச்சுக்கணும்ன்றதுக்கோ, இல்ல கணவனை எப்படியாச்சும் கொஞ்சம் நல்லபடியா வச்சுக்கிட்டு மாமியாரை திட்டாம இருக்கணும்ன்றதுக்கோ நான் பாப்பேனா? இருக்கவே இருக்காது. ஏன்னா நானே ஒரு அதிகார மையமா மாறிட்டேன். எனக்கு அந்த கணவர் இன்னொருத்தவங்களால போய் அட்ராக்ட் ஆகி அங்க சொன்ன பேச்சை கேட்டு எனக்கு எதிரான வாழ்க்கையை கொடுத்துருவாரோன்ற அச்சம் இல்லை. அப்படி பண்ணா உங்களுக்கு தான் நஷ்டம், நான் வெளியே போயிருவேன். திருமணத்தை விட்டு நான் வெளியில போயிருவேன்ற பயம் அவருக்கு தான் இருக்கணும், எனக்கு இல்லை. அப்போ அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்பது இது ஏதோ காலங்காலமாக என்ன பிரச்சனை தீர்ந்தாலும், உலக போர்கள் தீர்ந்தாலும் மாமியார் மருமகள் பிரச்சனை தீராதுலாம் ஜோக் பண்ணுவாங்க. அது ஜோக் இல்லை. அதுல இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான அதிகார பகிர்வை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இல்லவே இல்லை. பெண்களை அதிகாரப்படுத்திட்டோம்னா, பெண்களை ரொம்ப அதிகாரமுள்ளவர்களாக ஆக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. ஒரு பெண் சேஃபா ஃபீல் பண்ணணும், அல்லது கொஞ்சம் அவங்க செக்யூர்டா இருக்கணும், அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இல்லாம செக்யூர்டா இருக்கணும், அவங்க படிச்சு அவங்க லைஃப்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறது அப்படின்றதான் இப்ப இருக்கிற அது ஒரு ஆஸ்பெக்ட் தான். இந்த சொசைட்டில படிச்ச பெண்கள், ஒரு பொசிஷன்ல இருக்க பெண்கள், வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்களுக்கு அந்த சம்பளத்தை தான் கையாள முடியாதுன்னு நிலைமை இருந்துச்சுன்னா, அவங்களும் படிக்காம வேலைக்கு போகாம இருக்க பெண்களும் ஒண்ணுதான். படிக்காம வேலைக்கு போகாம இருக்க பெண்கள் என்னுடைய உரிமை இது, என்னுடைய கோடு இது, எனக்கான பவுண்டரி இதுன்னு வரைஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கு வேண்டியதை நான் பண்ணிடுவேன், ஏன் விஷயத்துக்குள்ள வராதிங்க, ஏன் வீட்டுக்காரர் பேசுறது பண்றது எங்க சண்டையில நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய அதிகம் படிக்காத அதிகம் வேலைக்கு போகாத பெண்கள் தன்னுடைய உரிமையை பற்றி, தன்னுடைய ஆளுமையை பற்றி, தன்னுடைய அதிகாரத்தை பற்றி புரிந்திருக்கிறார்கள் என்றால் அது முடியும். அதை போதிப்பதற்கு குடும்பங்கள் இல்லை, அதை போதிப்பதற்கு கல்வி இல்லை, அதை போதிப்பதற்கான வாழ்க்கையில இருக்கக்கூடிய உதாரணங்கள் இல்லை. சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப சாதாரணமா, ரொம்ப நல்லா, ரொம்ப போல்டாலாம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க அத்தை அந்த காலத்திலேயே தனி ஆளு, அவங்க ஒரு மருத்துவத்துறையில செவிலியரா இருந்தாங்க, மேட்ரனா இருந்தா இதானாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம எங்க வீட்லயே இருந்தாங்க, எங்க அத்தை சொன்னதுதான் அப்பாவே கேட்பாரு அந்த பிள்ளைங்க சொல்லும். அப்ப அங்க பெண்ணுங்கிறது விஷயம் இல்லை, அதிகாரம் உள்ளவர்களாக அந்த பெண் இருக்கிற ஒரு சூழல் இருந்த குடும்பங்கள்ல குடும்ப வன்முறை அப்படின்றது பெண்களுக்கு எதிராக பெருசா இல்லாம வளரும் போது தனக்கு நேர்ந்தா கேள்வி கேட்கறதுக்கு தெரியும், தனக்கு நேராம பாத்துக்கிறதுக்கும் தெரியும். அப்ப அவங்களுக்கு உதாரணங்கள் கண்ணுக்கு எதிரில இருக்கு. இதெல்லாம் பாடம் போட்டு சொல்லி கொடுத்தெல்லாம் பண்றது இல்லை. நிறைய பெண்களுக்கு என்னன்னா, இந்த குடும்பங்கள்ல இருந்து ஏன் வெளியே போகலன்னா, எங்க போறது, யார்கிட்ட சொல்றது, எங்க உங்க அம்மாட்ட சொல்லாம, அவங்கள்ட்ட சொன்னா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை அடிக்கிறதோ கெட்ட வார்த்தையை பேசுறதோ இவங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு. ஆனா அவங்க அம்மா இன்னைக்கும் பொறுமையா இருக்காங்க, இன்னைக்கும் நல்லா இருக்காங்க, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா அந்த வன்முறைக்குள்ள அந்த சமத்துவம் இல்லாம அந்த ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணும் அதை மாத்திக்கொள்ளாத ஆணும் இருந்தா அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் நார்மல். சோ அந்த நார்மலை ஏத்துக்கிற ஒரு பொண்ணுக்கு தனக்கு அபியூஸ் நடக்குதா இல்லையானே தெரியறது. சில பேர் வரும்போதே ரொம்ப டிப்ரெஷன்ல, கிரானிக் டிப்ரெஷன்ல இருந்துட்டு வருவாங்க. சில பேர் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ல மெடிசன் சாப்பிட்ற அளவுக்கு போவாங்க. என்னாச்சு, ஏன் இப்படியாச்சு, வேலைக்கும் போகாம லீவ் போட்டு எல்லாத்தையும் சந்தேகப்படுறதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னு சொன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமா அவ்வளவு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. எங்க இந்த முதல்ல சரி பண்ண வேண்டியதானே, இல்லைங்க நல்லா இருக்காங்க, மறுதளிச்சுட்டே இருப்பாங்க அவங்க சரியில்லைங்கிறத. ஏன்னா அவங்க சரியில்லைன்னு கணவர் வீட்லயும் சொல்றாங்க. அங்க மறுத்து சாதாரண ஒரு வழக்கறிஞரையோ ஒரு மருத்துவரையோ போய் பார்க்க போகும்போது கூட அந்த அபியூஸ்னால அந்த பாதிப்பை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவ கொஞ்சம் டக்குன்னு எந்திரிச்சு காலையில வேலையெல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா பேசினா போதுங்க, இவ வாயே திறக்க மாட்டேங்கிறான். ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ உனக்கு ஒண்ணும் தெரியல, நீ பைத்தியக்காரி மாதிரி இருக்க, வாய் திறந்து பேச தெரியல, நீ செய்யற வேலை ஒண்ணுமே ஒழுங்கு இல்ல, உங்க அம்மா ஒண்ணும் சொல்லி கொடுக்கல, அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை கேட்டு 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 மருகி போய் தனக்கு பதிலும் பேச முடியாம அப்படி பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க.
அப்ப வீட்லயே அமைதியான பெண்ணா இருக்காங்கன்னா வீட்டுல வன்முறை இல்லாம இருந்திருக்கும். அங்க பிரச்சனை இல்லை. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ் ஆகும். அப்ப ஒரு ஒரு குடும்ப வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து குடும்பங்களுக்குள்ள இருக்க நார்மலா இருக்கு. அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதும் டிவோர்ஸ்ங்கிறத பண்றதுங்கிறதும் ஒரு பெண்ணினுடைய திருமணத்திற்குள்ளாக இருக்கும் உரிமை மட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபண்டமெண்டல் ரைட். எனக்கு வன்முறை இல்லாமல் வாழ்க்கை வேண்டும், திருமணம் வேணும் அப்படிங்கறதா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டும் கூட. வன்முறை வேண்டாம், வாழ்க்கை. டிவோர்ஸ் வந்து ஒரு கெட்ட வார்த்தையா, ஐயோ டிவோர்ஸா அப்படின்னு பார்க்க கூடாதா? பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மித் அது. டிவோர்ஸ் ஆகாம மேரேஜ்ல வாழணும், நீங்க திருமணத்திற்குள்ளாக வாழணும். அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான்பா அப்படின்னு அதை எதிர்ப்பாக பேசுறதே இல்லை. அவர் இப்ப தனியாக இருக்கிறார், அவர் திருமணத்துல இருந்து விலகி இருக்காருங்கிறத நம்ம வந்து இன்னும் கல்யாணம் ஆகல இந்த பையனுக்குன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்லணும். அதை பெண்ணுக்கு சொல்லணும். ஆண்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே ஏற்பு தன்மை இருக்கு. மனைவி இறந்த உடனே கணவனுக்கு என்ன பேரு? புது மாப்பிள்ளை. மனைவி இறந்துட்டாங்கன்னா அந்த 16ஆம் நாள் காரியத்திலே என்ன பேசுவாங்கன்னா அடுத்த கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடியே பேசிடுவாங்க, அன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க சில இடத்துல. கணவர் இறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு எப்பவுமே அப்படியே இருக்க வேண்டியதுதான், குழந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான், மன நிம்மதியா வாழ வேண்டியதுதான், ராமா கிருஷ்ணான்னு இருக்க வேண்டியதுதான், கடவுளை நினைத்து கொண்டு நீ வாழ வேண்டியதுதான். அப்போ இந்த 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 சமத்துவமின்மை அப்படிங்கிறது வந்து இந்த விவாகரத்து போன்ற விஷயங்கள்ல கெட்ட வார்த்தையா ஆக்கி வச்சிருக்குன்னா யாருக்கு நல்லது? யார் அடிபடுறாங்களோ அவங்களுக்கு நல்லது இல்லை. யார் இதுக்கான ஒரு வேலை செஞ்சுட்டு காலையில சமையல் வேலை, கூட்டி பெருக்கி, குழந்தைங்களையும் கொடுத்து, ஒரு மதிப்பையும் கொடுத்து, சமுதாயத்துல ஒரு ட்ராஃபி வைஃபும் வச்சுட்டு, இரவுல அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து போனாதான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உடலுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும்னா அதையும் செஞ்சு ஆல் இன் ஒன், ரோல்டு இன்டு ஒன். ஆனா அதுக்கு சம்பளம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பேர் மேரேஜ் அப்படின்னா அதை ஏன் விட்டு கொடுக்க போறாங்க ஆண்கள்? சிஸ்டமை கட்டி காப்பாத்துறது ஆண்கள் தான். ஆண்மைய சமூகம், ஒரு நிலப்பிரபுத்துவ கலாச்சாரம் இருக்க சமூகம். நீங்க அதுவே ஒரு முதலாளித்த சமூகமா மாறும்பொழுது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, ஆண் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. அது வந்து இப்ப நீங்க சொல்ற இந்த கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு, கொஞ்சம் டிவோர்ஸஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ் மேம், நான் அதை 2 பார்ட்டா பிரிக்கலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு நேரம் திருமணம் அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை கல்ச்சுரலா நிறைய பேசணும். செகண்ட் அந்த டிவோர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் சில கேள்விகளை நான் கேட்கிறேன். இப்போ நிறைய அபியூசஸ்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி அபியூசஸ் நடக்குது, இயர்ஸ் ஆஃப் அபியூசஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பெண்கள் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல எது அபியூஸ் அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கா? நமக்கு சொசைட்டிக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கா? எதெல்லாம் சைன்ஸ் இப்போ இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஓகே திஸ் பர்சன் இஸ் நாட் ரைட், யூ கேன் ஆப்ட் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, இப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னா வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க யூ கேன் ஆப்ட் ஃபார் டிவோர்ஸ்னு எதுக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? கேள்வியை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். எந்த சூழ்நிலைகள்ல ஒரு பெண்ணோ ஆணோ டைவர்ஸ்ங்கிறது பண்ணலான்னு, 2வது என்னென்ன கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு இதை முடிவு பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஒண்ணு வந்து முதல் கேள்விக்கு பதில் வந்து டிவோர்ஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது அந்தந்த குறிப்பிட்ட நபரினுடைய முடிவு, உரிமை தான் அவங்களுடைய முடிவுக்காக அது போகுது. அந்த உரிமை என்பது ரொம்ப இன்னரண்ட், தனக்குள்ள இருக்கக்கூடியது. வாழ பிடிக்கல எனக்கு அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணலாமா? எனக்கு வந்து போர் அடிச்சதுன்னு வச்சுக்கலாமே, ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு நான் இருந்துட்டேன் 3-4 இயர்ஸ் இருந்துட்டேன், லைக் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பர்சன் எனிமோர் அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப கமிட்மெண்ட்ன்றதுனால அந்த மேரேஜ்ல ஸ்டே பண்ணணுமா, இல்ல எனக்கு பிடிக்கலன்றது ஒரு ரீசன் ஃபார் டிவோர்ஸா? எப்படின்னா அதை வந்து எதிர்த்துல இருக்கவங்க ஒத்துக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலேயே அந்த மேரேஜ் ஏற்கனவே புரோக்கன் மேரேஜ். எனக்கு ஐ எம் டன் வித் திஸ் மேரேஜ், எனக்கு ஐ எம் டன் வித் திஸ், எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, எனக்கு வாழ்றதுல ஆர்வமே இல்லை, எனக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு இவங்களை பார்த்தா எந்த விதமான ஒரு சந்தோஷமோ ஒரு கிளர்ச்சியோ ஒரு உத்வேகமோ எனக்கு வரல. பிசிக்கல் இன்டிமசி அது சம்பந்தப்பட்டும் அவங்கள பார்த்தா நீங்க அட்ராக்ட் ஆவலன்றதுமே ஒரு ரீசனா கூட இருக்கலாம். அப்ப வந்து ஒரு மேரேஜினுடைய அடிப்படையில வந்து தாம்பத்தியம்ங்கிறது இருக்கு, ஒரு பிசிக்கலான நீட்ஸை பூர்த்தி பண்ணிக்க கூடிய ஒரு இடமாக திருமணம் இருக்குங்கிறது உண்மை. கமிட்மெண்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா நான் உனக்கு கமிட் ஆகி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறது தான். அப்ப எந்த விஷயம் ஆர்வம் இல்லாம போச்சுங்கிறதுக்கு எதிரில் இருக்கவங்களும் காரணமா இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கட்டாயமா ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் போய் அதை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும்ன்றது அவசியம். அதாவது ஃபார் த சேக் ஆஃப் நாட் ஹாப்பி அபவுட் இட், எனக்கு போர் அடிச்சிருச்சு, அவங்களுக்கும் ஓகே எனக்கும் ஓகே, 2 பேருக்குமே பிடிக்கல அப்படின்னா 100% கரெக்டா அது பிரியலாம். ஏன்னா வாழ்க்கை என்பது வந்து எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து மகிழ்ச்சியை நோக்கியதாக அல்லது ஒரு ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடியதுதான். பர்சியூட் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னன்னா ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது,
ஹாப்பினஸ் இஸ் த பர்சியூட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். அப்ப மகிழ்ச்சியே இல்லாத ஒரு உறவுக்குள்ள நீங்க இருக்கணுங்கிற கட்டாயம் வந்து அந்த நபரை வந்து ரொம்ப குறுக்கிடும், ரொம்ப உடைச்சிரும், அவராக அந்த பெண்ணே அந்த பெண்ணாக இல்லாம ஆக்கிடும். அது பிரேக் ஆகிறது தப்பே கிடையாது. ஒரு குழந்தை இருக்கு, அதனால அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த முடிவையும் கூட அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் எடுக்கணும். இந்த திருமணத்துல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு, ஆனா இதை ஒர்க் அவுட் பண்ணி நாங்க எப்படியாச்சும் திருமணத்தை காப்பாத்தி 2 பேரும் மேரேஜுக்குள்ளேயே நல்லா வாழலாமான்னு பார்க்கலாம்னா, ஒருத்தவங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொருத்தவங்க முயற்சி பண்ண கூட தயாரா இல்லைன்னா அதை பிரேக் பண்ணி தான் பண்ணணும். கட்டாயம் ஒருத்தவங்களுக்கு நஷ்டம், வலி அதிகம். ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சியில போறாரு, இல்ல அவ்வளவு பொறுப்பே இல்லாத ஒரு ஆள், இன்னைக்கு நான் இந்த சட்டையை போட்டேன், அடுத்த வருஷம் வேற ஜீன்ஸ் போட்டேன், இன்னொரு வருஷம் வேற மாத்தி போட்டேங்கிற மாதிரி போறவங்களா இருந்தா அவங்க திருமணம்ங்கிற உறவுக்கு தகுதி இல்லாதவங்க. முதல்லயே அதை பற்றி தெரியும். மேரேஜ் வந்து ஒரு கமிட்மெண்ட், அதுல ஆமா அது கமிட் ஆவறதா யோசிச்சுதான் பண்ணணும். அப்படி வந்து 2 பேருமே சேர்ந்து 2 பேருக்குமே ஒத்து போல அப்படின்னா அது வந்து பிரேக் பண்ண வேண்டியதுதான். இதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூரோப்ல எல்லாம் வந்து இப்ப இருக்க கலாச்சாரத்துல 35-36 வயசுலாம் திருமணம். இருந்து வாழ்ந்து பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி 20 வயசுல இருந்து 30, 32, 33 வரைக்கும் பல உறவுகள் இருக்கலாம். அதுல வந்து சேர்ந்து வாழ்ந்து உறவுகள்ங்கிறது வந்து வெறும் பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, நம்ம டீ சாப்பிடுறது, டின்னர் சாப்பிடுறது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உறவா கூட இருக்கு. நிறைய இடங்கள்ல திருமணமாயி குழந்தைகள் பிறந்த பிறகு கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அது வந்து ரொம்ப அநாகரிகமானது, ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். அப்படின்னு சொன்னா இந்தியாவில அந்த கலாச்சாரம் இல்லைன்னா இது நிலப்பிரபுத்துவ சமுதாயம். இந்த நிலம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு போகணும்னா நீ ஒழுங்கானவளா வீட்டுக்குள்ள இருந்தாதான் அது என் பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு, அதனால எங்க வேணாலும் போகலாம். இப்ப வந்து வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஒரு பெண் வாழ்ந்த வரைக்கும், கல்யாணம் வரைக்கும் அம்மா வீட்டுல, இறந்து போற வரைக்கும் கணவர் வீட்டுக்குள்ள உள்ளேயே இருந்து வாழ்ந்தவங்க தான் கோடிக்கணக்கான பெண்கள். அதிகபட்சம் கணவரால் அழைத்து செல்லப்படக்கூடிய திருமணங்களோ அல்லது பெரிய காரியங்களுக்கோ மட்டும்தானே போனாங்க. அப்படியே போனாலும் அந்த தலை குனிந்து கொண்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்ப வெளில வருவாங்கன்றது தானே. அப்ப இந்த விஷயங்கள்லாம் மாறுது. பெண்கள் சமூக உற்பத்தியில பங்கேற்கிறாங்க, அதாவது பொருளாதார உற்பத்தியில பங்கேற்கிறாங்க. இன்றைக்கு ஏறக்குறைய 40-50% பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய வேலையில இருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பள்ளி கல்லூரி இல்லாம படிக்க ஆரம்பிச்ச காலத்துல உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கல்யாணம் வேலை செய்யற பொண்ணுன்னா வேலை செஞ்சு சாப்பிடணுங்கிற அளவுக்கு நாங்க கீழ்த்தரமான குடும்பம் இல்லைன்னு சினிமால வரும். ஏன்னா அந்த பெண் வந்து நல்லா சுகமா இருந்து எங்களை பாத்துக்கிட்டா போறோம். அவ வீட்லயும் சமைச்சு வெளியிலயும் போய் உழைக்கணும்னா உழைக்கிற ஜனங்க தான், கூலி வேலை செய்யறவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க. அது பொருளாதார ரீதியாக நாங்க உயர்வுல இருக்கோம்னு காமிக்கக்கூடிய ஒரு திமிர் தான். ஆனா அந்த பெண் ஒரு மருத்துவராவோ மற்றதாவோ இருந்தா கூட பல பெண்கள் அப்பெல்லாம் MBBS படிச்சப்பறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் ஹஸ்பண்ட் வேண்டான்ட்டாங்க, பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிற பெண்கள்லாம் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. இப்போ வந்து நான் ஹோம் மேக்கர் ஆகுறது, என்னுடைய கணவரை பாத்துக்கிறது, அப்படி பெண்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்க ரைட்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அது கட்டாயம் அவங்களுடைய சாய்ஸ். ஓகே, ஏன்னா வந்து இப்ப ஆண்கள் அப்படி இருக்காங்க, ஹோம் மேக்கர் மென் இருக்காங்க. எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் குடும்பங்கள் அப்படி இருக்காங்க. அந்த பெண்ணுங்க கட்டாயம் டிராவல் பண்ணி ஆகணும், அவங்க வேலை அப்படிப்பட்டது. இவர் வந்து குழந்தை வந்து இருக்கு, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயம்மா கிட்டயோ, ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மாக்கள்ல ஒருத்தவங்களுக்கு இல்ல, ஒருத்தவங்க வயதானவங்க அல்லது வாய்ப்பு இல்லை, குழந்தைகளை பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடல் வலிமையோ மன அளவுக்கு ஆரோக்கியமோ இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கணவர் வந்து நான் எப்ப எனக்கு முடியுதோ அப்ப சின்ன வேலையா நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து 10 மணிக்கு ஸ்கூல்ல விடுறேன், நான் 3 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரேன், 8 மணிக்கு ஸ்கூல்ல விடுறேன், 3 மணிக்கு கூட்டு வரேன், நான் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போறேன், மியூசிக் கிளாஸ் கூட்டு போறேன்னு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணி வாழ்றவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா போறாங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 4 பேர் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டான்னு. ஆமாங்க, ஹாப்பிலி ஹவுஸ் ஹஸ்பண்ட். இந்த குழந்தையே ஒரு 6ஆம் கிளாஸ் 7வது போயிட்டாங்கன்னா அவர் திருப்பி வேலைக்கு போவாரு. இத்தனை நாள் விட்டதுனால அவர் குறைவான சம்பளம் இருக்க வேலை கிடைக்கும், அவருக்கு அது ஓகே. இதுதானே பெண்கள் பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்க வேலைங்கிறது நல்ல வேலை, பெரிய வேலை, அந்த குடும்பத்திற்கு அந்த வருமானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பல பெண்கள் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பல குடும்பங்களை கட்டி அமைச்சிருக்காங்க, காப்பாத்தி இருக்காங்க, காப்பாத்திக்கிட்டே போறாங்க. இல்லைன்னா அங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், 2 பக்கமே சந்தோஷம் இல்லாம நீ ஆஃப்டர் ஆல் ஒழுங்கா சமைச்சது கூட கிடையாது, உனக்கு சமையல் கரை தானே இருந்தாங்க, நீ என்னத்த பார்த்த அப்படிங்கிற ஒரு அவப்பெயரோ குறைவான மனநிலையோட ஒரு குறைபாடோட இருக்கக்கூடிய மனநிலையோட பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் அங்க மட்டும் தான் செய்ய முடியும், இங்க பண்ண முடியாதுன்னு.
இவங்களுக்கு என்ன சமையல் ரூம்ல எங்க என்ன இருக்குன்னே தெரியாதுன்னு டீஸ் பண்ற மாமியார்கள் இருக்கலாம். டிவோர்ஸ் எப்போ பண்ணலாம், என்னென்ன கிரைட்டீரியா? அப்ப வந்து எப்ப வந்து ரெண்டு பேருக்கும் முகத்தை பார்த்து உன்னுடைய குறை இதுதான், என்னுடைய குறை இதுதான், நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கலைன்னா அடுத்து எனக்கு கஷ்டமா போயிடும்ன்றத பேசிக்கிறதுக்கான நிலைமை இல்லையோ, அப்ப அந்த விரிசல் என்பது பெர்மனண்டாவே அவங்க பிரிஞ்சிடலாமான்றதை பற்றி யோசிக்கலாம். தன்னால அவங்கள சொல்றத ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியாது, அவரால இந்த பெண் சொல்றத ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியாதுன்னா நிச்சயமாக கவுன்சிலிங் அப்படிங்கிற 3ஆம் நபர்கிட்ட அவங்க போகணும். ரெண்டு பேர் குடும்பத்திலயும் யாராச்சும் ஒருத்தர் மேல இவங்க ரெண்டு பேருக்குமே மதிப்பு இருக்குன்னா அவங்கள்ட்ட அவங்க பேசுறதுங்கிறது. ஆனா அவங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் சிலதுதான் இருக்கும். அப்ப எடுத்தோடனே டிவோர்ஸ் போகாம முதல்ல கவுன்சிலிங் போறதா அவங்களோட கட்டாயமா சஜஷன். அதாவது பேசி சரி பண்றதுக்கான ஸ்பேஸ் வீட்டுக்குள்ளேயே கூட முதல்ல பண்ணலாம். எனக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற விஷயங்கள் எனக்கு 4 இருக்கு. நீ இப்படி பண்ணா நான் சொல்லுவேன், நீ மாத்திக்கணும்ன்றது 4 இருக்கும். இதெல்லாம் ஓகே, மிச்சம் எல்லாமே ஓகே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த குடிமகனும் குறை இல்லாதவங்களே இல்லை, கட்டாயம் குறைபாடோட இருப்பாங்க. அவங்கள அந்த குறைபாடு ஏத்துக்கொள்ளுகிற வரைக்கும், ஏத்துக்கொள்ற அளவுக்கு இது இருக்குன்ற வரைக்கும் கல்யாணம் ஓடும். ஏத்துக்க முடியாது, உனக்கு மன்னிப்பு இல்லைன்னா மேரேஜ் பிரேக் ஆயிடும். ஸோ ஒருவரை ஒருவர் செய்யும் குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மன்னிச்சு வாழ்றதுங்கிறது தான் குடும்பம். அது ரொம்ப நார்மல், அது இருக்கும். நீங்க எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருக்கும். இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்கன்னா உங்களோட 8 பேர் டீம்ல இருக்காங்கன்னா அந்த 8 பேரும் பர்ஃபெக்ட் இல்லை, நீங்களும் பர்ஃபெக்ட் இல்லை. சில பேருடைய குறைகள் தெரியும், இவன் இப்படித்தான் எப்பவுமே, இவன் 6 மணினா 7 மணிக்கு தான் வருவான்னா அவரோட தான் நீங்க வேலை செய்வீங்க. ஆனா வேலை ஓடும் உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு குறைபாடு இருக்கு. அந்த குறை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த 7 மணிக்கு தான் வர்றதுனால உங்களுடைய பிசினஸே போயிடுச்சு, உங்களால ரெக்கார்டே பண்ண முடியல, உங்க சேனலுக்கே வந்து வியூவர்ஷிப் குறைஞ்சு போச்சுன்னா நீங்க அடுத்து என்ன யோசிப்பீங்க? இருக்கணுமா வேண்டாமா? 1 வாரம் டைம் தரேன், 1 மாசம் டைம் தரேன், ப்ரொபேஷன்ல வைப்பீங்க. இதே தாங்க ஃபேமிலியும் கூட. ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அதை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு போறோம்னா இதை இவங்க பொறுத்துக்கிறாங்கன்னு கூட தெரியணும். அது டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி இருக்க முடியாது. அப்ப கம்யூனிகேஷனுங்கிறது அவசியம். அப்ப அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு சொன்னா கம்யூனிகேஷன். முதல்ல கான்பிடன்ஸ் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இவர் என்னுடைய நலன்ல அக்கறை கொண்டவர், இவள் என் நலனில் அக்கறை கொண்டவள்ங்கிற ட்ரஸ்ட், அந்த கான்பிடன்ஸ். அடுத்தது கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறதே வந்து எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். 3வது C வந்து காம்ப்ரமைஸ். இதை நான் ஒத்துக்கிறேன், இதை நான் பொறுத்துக்கிறேன், இதெல்லாம் குறைபாடு தான், பட் இட்ஸ் ஓகே, என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு போது தான் அது கான்ஃபிளிக்ட். அந்த கான்ஃபிளிக்ட ரிசால்வ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கவுன்சிலிங். இப்படி ஒரு கம்யூனிகேஷன், காம்ப்ரமைஸ், கான்ஃபிளிக்ட், அப்புறம் ரிசால்வ். எதுவுமே முடியலனா தான் டிவோர்ஸ்க்கு ஆப்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கான்ஃபிளிக்ட வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா சரி பண்ணிடலாம். அத வந்து நம்ம கவுன்சிலிங்கோ அப்படி போய் நம்ம சரி பண்ணலாம். அது வந்து ரெசல்யூஷனுக்கே முடியாது, இதுக்கு மேல சாத்தியமே இல்லை. சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பொறுத்துட்டு இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஆண் வந்து வேற ஒரு பெண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, ஆமா சீட்டிங், ஒரு பக்கம் கால்ல விழுந்து அழுது, நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு எதிரா, எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இனிமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னாங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு இந்த அம்மா சரியானவங்களா? ஓகே சரி, நாயே நீ பண்ணிட்ட, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், குடும்பத்தை கண்டினியூ பண்ணிடலாம். இவங்க வந்து பல விஷயத்த பொறுத்துக்கிட்டேன், இதனால பொறுத்துக்க முடியல, இந்த ஏமாற்றுதல், இந்த துரோகம் வந்து உனக்கு என்னுடைய இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க முடியும்னா முடிஞ்சிருச்சு, நீ அவங்களோடய இரு. அவங்களோட இருக்காத எனக்கு இல்லை, என்னால முடியாதுன்ட்டா அது ரொம்ப பர்சனலான அந்த டிசிஷன், அந்த பாயிண்ட் வந்து அந்தந்த நபரை பொறுத்தது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீ ஒத்துக்கோ. இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு, அவங்க சும்மா இருந்தாங்கல்லன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தனித்துவமான ஒரு முடிவு, தனி நபர் உரிமைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, இண்டிவிஜுவல் ரைட், அவங்களுடைய முடிவுன்னு சொல்றோம்ல, அது இதுதான். சோ ஒரு குறையை, ஒரு தவறை, ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, குறை, தவறு, துரோகம் எது வேணாலும் அதனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து அந்த வார்த்தைகளை நீங்க மாத்தி மாத்தி போட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுங்கிற மனது, சாய்ஸ் வந்து அவங்களோடது. ஆமா, அது தெரியாமே போற வரைக்கும் நல்லாவே போயிருந்திருக்கும் சில நேரத்துல. அப்ப சில பேர் மறைச்சிட்டே 2 வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அது யார் அதை மறைச்சிட்டு வாழ்றாங்களோ அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா அவரால் வந்து அங்க போகும்போது ஒண்ணு, இங்க இருக்கும்போது ஒண்ணும்போது 2 இடத்துலயும் குற்ற உணர்வு இருக்கும். அந்த குற்ற உணர்வு என்பது கார்டிசால் அதிகப்படுத்தும். அவங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்டிசால் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும்.
அப்போ என்னன்னா ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது எதிரில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, தனக்குமே அவசியமானது, விஞ்ஞானபூர்வமாவே கூட. அப்ப அந்த போலித்தனம் எதுக்கு? அப்ப 2 சந்தோஷத்திற்காக போலித்தனமானா நிச்சயம் 2மே சந்தோஷமா இல்லை, கட்டாயத்திற்காகவோ வேற காரணங்களுக்காகவோ. சோ அந்த திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க, நேர்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாட்டம் லைன். நீங்க கேட்டது வந்து எங்க டைவர்ஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் இல்ல, இந்த பாட்டம் லைன் இல்ல, அதுக்கு மேல தவறுகள், அதுக்கு மேல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதுக்கு மேல பெரிய தப்பு இருக்குன்னா ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அந்தந்த கணவரையும் மனைவியும் சார்ந்தது. எது கிரைடீரி? இப்போ இப்படிலாம் நடந்துட்டா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்ன்றது என்ன சொல்லுவீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம்? அதான் அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. ஆனா நம்ம ஒரு 5 விதமான வன்முறை டொமஸ்டிக் லைஃப் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கேள்வி அபியூஸ்ல இருந்து நான் கேட்கறேன். நிறைய நீங்க அபியூசஸ் எல்லாம் சொன்னீங்க. 2 கேஸ் மேம், இப்போ 2 வந்து ரொம்ப பாப்புலரா சோசியல் மீடியா இருந்துச்சு, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு கப்பல், ஒரு விஷ்ணு அஷ்மிதான ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ லைக் அந்த பையன் அவர் வந்து சிறையில இருக்காரு. அவங்களும் அந்த இஷ்யூலாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல முக்கியமா என்ன ஆச்சரியப்படுத்துறது ஒண்ணு இருந்தது. அது 2 பேரும் யூடியூபர்ஸ். ஆமா ஆமா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸான பீப்புள். இன்னொருத்தவங்க இப்போ ரீசெண்டா ஜெய்சன் மோனிகான ஒரு 2 பேர். அவங்களை எனக்கே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல இருந்தாலும் எனக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அந்த கப்பலும் வந்து இப்ப பிரிதாங்க. 2 பேரும் ஒரு பாப்புலர் கப்பல், ஒரு ஐடென்டிக்கல் கப்பல், இவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு நபர்கள். இப்ப என்னன்னா 2 பேருமே வந்து சீட் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், சீட் பண்ணிட்டாங்கன்ற பாயிண்ட்ல தான் 2 பேரும், அந்த 2 பெண்களும் அவர் விட்டு போறாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா 2 பேருமே ஒரு ரொம்ப வைலண்டான அபியூசஸ். 2 பேரும் பிசிக்கல் அபியூஸ் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த அஷ்மிதான்ற அவங்கள வந்து ஒரு 8 மாத கர்ப்பிணியா இருக்கும் போதே அவ்வளோ அடி அடிக்கிறாரு. பட் இவ்வளவு நாள் அந்த அம்மா அவங்க வெளியவே சொல்லல. இந்த பொண்ணையும் வந்து அவர் ரொம்ப வருஷமா அடிச்சே தான் இருந்திருக்காரு, நெஞ்சில போட்டு மிதிச்சிருக்காருன்றாங்க. அதாவது அடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் திரும்ப கூட்டு வரது ரொம்ப காமனா இருந்திருக்கு. ஆனா இந்த 2 பெண்களுமே வந்து இவர் அடிச்சதுக்கு, பிசிக்கலா போட்டு ஹார்ம் பண்ணதுக்கு இது வரைக்கும் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, அல்லது ஒரு டிவோர்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு அல்லது செப்பரேஷனுக்கு போல. ஆனா சீட் பண்ணிட்டாங்கன்ற அந்த பாயிண்ட்ல அவங்க போறாங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, அபியூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பிசிக்கல் அபியூஸ்ன்றது ரொம்ப நார்மலா எடுத்துக்கணுமா? எப்படி அது அந்த பிசிக்கல் அபியூஸ்ன்ற பாயிண்ட நம்ம ரொம்ப நார்மலா நம்ம சமூகம் பாக்குதான்றது ஒரு கேள்வி. ஆமா, ரொம்ப அநியாயத்துக்கு அப்படிதான் பாக்குது. என்னன்னு சொன்னா, நீ அடிச்சாலும் பரவாயில்ல, என் புருஷனா இருக்கிற, எனக்கு மட்டும்தான் இருக்கிறேங்கிற ஒரு பேட் வேல்யூ ஒண்ணு இருக்கு. அடிக்கிறதை ஏத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதைக்கான ஒரு ஸ்கேல் இருக்கு பாருங்களேன். அதுல எங்க அவங்க இருக்காங்கன்றதுலாம், அஷ்மிதாவும் சரி மோனிகாவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய வீடுகள்ல, அவங்க நண்பர் வட்டாரங்கள்ல, அவங்களுக்கு தெரிந்த அளவுல இப்படி அடிக்கிறதுங்க திருப்பி கூட இவங்க அடிச்சிருக்கலாம். அப்ப இவங்க சந்தோஷமா இருக்கலாம், நான் அன்னைக்கு அடிச்சப்ப திருப்பி அடிச்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, சமூகம், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் செக்யூர்டா இருக்குது. ஃபேமிலிங்கிறது ஒரு செக்யூரிட்டி, ஃபேமிலிங்கிறது ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு மித் ஒண்ணு இருக்கு. ஆனா அது கொஞ்சம் உண்மையும் கூட. ஏன்னா தனியாக இருக்கும் பெண்களை வந்து யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அப்ப ஒரு காவலற்ற, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல அந்த பெண்ணு போயிடுறாங்களோன்ற ஒரு அச்சத்தை இந்த சமூகம் கொடுத்துருக்கு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா, மிஸ்டர் அப்படின்னு ஒரு முன்மொழிய சொல்றோம்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க மிஸ்டர் தான், திருமணமானதுக்கு பின்னாடி மிஸ்டர் தான். ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி மிஸ், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ். ஏன் அப்படின்னா, இல்லைங்க நான் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது சொல்லுவேன், நான் எனக்கு எம்எஸ் மிஸ்ன்னு போடுங்க. இல்லைங்க நீங்க சிங்கிளா அப்படின்வாங்க. இல்லைங்க நான் மேரிடு, ஹாப்பிலி மேரிடு ஃபார் லாங் டைம், மிஸ் எம்எஸ் மட்டும் போடுங்க. ஏன் அப்படின்னா, மிஸ் எம்எஸ்ன்னு போடுறது திருமணத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் சமமா இருக்கணுங்கிறதுக்காக. இல்ல மற்றவங்களுக்கு தெரியணுமா இல்லையா மிஸ்ஸஸ்ன்னு. யோக்கியனுக்கு அந்த பொண்ணு மிஸ்ஸா மிஸ்ஸஸான்னு தெரிய வேண்டியதே இல்லை. மிஸ்ஸஸ்ன்னு போட்டா ஒழுங்கா நடந்துக்குவாங்க இல்லைங்க மேடம், அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க. யோக்கியர்களா இருக்கவர்களுக்கு அது எதுனே தெரிஞ்சு தாலி இருந்தாதான் பார்க்க மாட்டாங்க, அதனாலதான் தாலி கட்டுறாங்க. ஆமா, யோக்கியர்களுக்கு அது அவசியம் இல்லை. நம்ம சமூகம் முழுக்க அயோக்கியர்கள் இருக்காங்கன்றதனுடைய மறுவடிவம் தான் இது. அதனுடைய சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம்தான். சமூகம் முழுக்க அயோக்கியர்கள் இருக்காங்கன்றதுனால திருமணத்தை விட்டு வெளியே போயிடாது. ஒரு அயோக்கியனை நீ டாலரேட் பண்ணிக்கோ, பல அயோக்கியர்கள் உன்னை வந்து ஹவுண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லிட்ரலா ஒரு அச்சம் வந்து பெற்றோருக்கும் இந்த பெண்களுக்கும் இருக்குங்கிற ஒரு அவலமான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்றதான் உண்மை. பிசிக்கல் அபியூஸை டாலரேட் பண்ணிக்கலாம் பண்றாங்க, 100% பண்ண முடியாது. அது 0 டாலரன்ஸ் தான் ஒரே வார்த்தை. திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அபியூஸ்ல பிசிக்கல் அபியூஸ், சைக்கலாஜிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் 0 டாலரன்ஸ் தான் இருக்கணும். பெண்கள் யாராக இருந்தாலும் டாலரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வளர்க்கும் போதே ஒரு அடி அடிச்சோ, மாமா தானே சும்மாரு, ஒரு கையை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தைய ஒரு
தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க, என்ன தூக்காதீங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சி தூக்குறாங்க, மேல தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா சும்மா இவ ரொம்ப சும்மாவே பண்ணுவா, தொட்டாசை நீங்க மாதிரி மாமா தானே அண்ணன் தானே. அப்போ தன்னுடைய உடலை பற்றியான தனக்கு இருக்கக்கூடிய அட்டானமி, தனக்கு இருக்கக்கூடிய சுய முடிவு, தனக்கு இருக்க சுய அதிகாரம் என்பது பெண்களுக்கு முதல்ல இருந்தே மறுக்கப்படுது, வளர்க்கப்படுறாங்க, பயிற்றுவிக்கப்படுறாங்க. அடங்கு அப்படின்னு நம்ம திரும்பி திரும்பி சமுதாயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அடங்க மறு, அடங்க மறுத்தா தான் நீ மனுஷியாவே இருக்க முடியும். அந்த டிஸ்கிரிமினேஷன் நீ கேள்வி கேட்க முடியும். அடங்க மறுத்த பிள்ளைகளாக வளர்த்தால்தான் நாளைக்கு அடி வாங்கும் போது இது தப்புன்னு தெரியும். அடிச்சியே பழக்கப்படுத்தி வளர்த்த அப்பா இருக்கிற வீட்டுல ஹஸ்பண்ட் அடிக்கும் போது வாங்கிக்கிற பிள்ளைங்களா தான் தெரியுறாங்க. மூச்சுக்கு 30 முறை பெரியார் மண்ணுன்றோம். குறைஞ்சபட்சம் சுயமரியாதையை போதிக்கிறவங்களா நம்ம இல்லாம இருக்க வரைக்கும் நமக்கு அப்படி சொல்லிக்கிற அதிகாரமே இல்லாம போகுது. பெண்களுடைய உரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய தனித்த அவர்களுடைய உடலை பற்றியான சுயாதீனமான முடிவு, அட்டானமி அபவுட் அவர் பாடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியாருடைய கருத்துக்கள்ல ஜீரோவா இருக்கோன்றதுதான் ரொம்ப அவலமான ஒரு உண்மை. பெண்கள் அதை நார்மலா எடுத்துக்கிறது அப்படின்றது பெண்கள் இல்லைங்க, சமூகம் முழுவதும். அதான் மேம், நான் ஒரு படம் பார்த்தேன், தப்பட்னு ஒரு படம். நீங்க பாத்துருக்கீங்களா அந்த படம்? நான் இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். தப்பட் அப்படின்றது அறையாது. ஆமா, அந்த படம் என்னன்னா, அந்த ஹீரோயின் அரைஞ்சிருவாரு, அவங்க கணவர் அரைஞ்சிருவாரு. அந்த அறைக்காக டிவோர்ஸ் நடக்கும். எனக்கு படம் பார்க்கும்போது அது எப்படி ஒரு அறைக்கு எப்படி டிவோர்ஸ் வாங்கலான்றதுதான் என்னுடைய பார்வையா இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. பட் ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க, அந்த அரைஞ்சதுன்றது எவ்வளவு தப்பு, எப்படி சுயமரியாதைக்கு எதிரான ஒரு விஷயம்னு. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு உறுதியா இருந்தா அதை இல்ல, அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்றேன். அந்த டைம் நான் படம் பார்க்கும்போது என்ன ஒரு அறை தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்றது எனக்கு பார்க்கும்போது வந்து. பட் அந்த டேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு, அப்படி அறையிறதுன்றது எவ்வளவு தப்பு, அது ஒரு சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், அறையிறதுன்றது நார்மலைஸ் கிடையாது அப்படின்றத ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அறைங்கிறது யார் யாரை அப்படிங்கறதான் விஷயம். அப்ப கணவர் மனைவியை அடிக்கலாம் அப்படிங்கிறது இங்க எழுதப்படாத சட்டமா இருக்கு. இந்த சட்டம் எழுதப்படாத சட்டம், சட்டத்துல இல்ல, சமூகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அது உடஞ்சிக்கிட்டு வருது. அதனால பல குடும்பங்கள் நீங்க சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள்லயும் அவங்களுடைய வேல்யூ, அவங்களுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில திருமணத்திற்கு விட்டு வெளியே போவது என்பது மிகப்பெரிய தவறு. கணவன் மனைவியை அடிப்பதுங்கிறது சிறிய தவறு. அந்த பெண்ணு அதை பொறுத்துக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நீங்க அடிங்க. பழைய ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நாதா உங்கள் கை என் கன்னத்தில் அறைவதற்காகவாவது பட்டதே அப்படின்ற வசனம் பேசுற அளவுக்கு எல்லாம் இல்ல. முன்னாடி அப்படிலாம் இருந்துச்சு. கோச்சிக்கிற ஒரு கணவர் அரைஞ்ச உடனே முகம் ரொம்ப சந்தோஷமா இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு அந்த அம்மா பேசும் ஒரு வசனம். அந்த மாதிரி நிறைய காலம் மாறி வந்துருச்சு. ஒரு படம் பார்த்தேன், சிவகவின்னு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு தெரியல, நீங்க கூட போய் பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடாம அந்த பணத்தை அவர் வேற யாருக்கோ ஏதோ கொடுத்துட்டு இருக்க இதை இறைச்சிடுவார், பொருளை, அந்த அரிசியெல்லாம் இறைச்சி புறாவோ காக்கையோ ஏதோ சாப்பிட்டுரும். அப்ப சீ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுவாங்க, குழந்தைகளுக்கு பட்டினி போட்டு விட்டு செய்கிறீர்களே சீ அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து அவருடைய கணவனை சீ என்றாயா, கணவனை சீ என்றாயான்னு 2 கையையும் காதுக்கு ஒரு 2 இன்ச் தள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 30 முறை அந்த வீட்லயே சொல்லிட்டு இறங்கி ரோடோடு நடந்து போயிடுவார். அப்ப அந்த அம்மா பண்ண பெரிய தவறு கணவனை சீ அப்படின்னு சொல்றதுங்க. இதுதான் அன்றைக்கு இருந்த சமூகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். அது இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்னு சொன்னா வேற வேறையா மாறி பெண்களுடைய சுதந்திரத்துக்காக, முன்னேற்றத்திற்காக கல்வி வேணும், படிப்பு வேணும், அவர்களுக்கு வேலை வேணும்னு பல அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பி பின்னோக்கி என்ன போகுதுன்னா, திரும்பியும் விமென்ன அவங்க பாடியை கமாடிஃபை பண்ற இடத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தை பொருளாதாரம் வந்திருக்கு. ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி விமெனை திருப்பியும் ஒரு கமாடிஃபை பண்ணுது. மென்னுடைய பொருளுக்கு, பிளேட்ஸுக்கு, மற்றதுக்கு இந்த பெண்ணை வச்சு காட்டுறதுன்றா என்னன்னா அது ஒரு கமாடிட்டி. இந்த கமாடிட்டியை அந்த கமாடிட்டியை வச்சு கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படி ஆகும் பொழுது அவர்கள் மீதான வன்முறை என்பது மிக அதிகமாகவும் கேள்வி கேட்பாரற்றும் போயிட்டே இருக்கு. அந்த டிவோர்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டேயிங் இன். நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரு 2 கப்பல் இருக்காங்க, அவங்க செட் ஆகல, பட் குழந்தைகளுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க பிரிஞ்சு அந்த குழந்தைய வளர்க்கறத பத்தி யோசிக்கணும்ன்றது உங்களுடைய சஜஷனா? ஏன்னா பெரும்பான்மையாக டிவோர்ஸ் அப்படின்றது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை. அந்த வீட்டுல அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை எந்த தப்புமே பண்ணல, அவங்க அங்க பிறந்துட்டாங்கன்றதுனால இவங்க 2 பேர் பிரிஞ்சு போய் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அது குழந்தைய ரொம்ப பாதிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. குழந்தைய அது பாதிக்குமா? ஒரு அன்ஹாப்பி கப்பல் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கணுமா, இல்ல பிரிஞ்சு தனித்தனியா போய் அந்த குழந்தைய வளர்க்கணுமா? இதை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த அன்ஹாப்பி கப்பல்ங்கிற வார்த்தைக்கு பெரிய மீனிங் இருக்கு. அந்த 2 பேரும் செட் ஆகல,
செட் ஆகலைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை. அது ஒண்ணும் இல்ல, அதை ஏத்துக்கவே முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்ல வன்முறை இருக்குமானால், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அது ஒரு வன்முறை. ரொம்ப இமோஷனலா அபியூஸ். அது ஒருத்தவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க ஏத்துக்க முடியாம இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப அவமானப்படுத்துதல், பீலிட்லிங், கிரிட்டிசைஸ் பண்றது, நேம் காலிங், இது மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல அடிதடி எல்லாம் மட்டும் இருக்காது. செக்ஷுவலா கூட அந்த அம்மாவுக்கு வந்து எந்த விதமான கவனிப்பும் எதுவுமே கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்குள்ள இருக்க வன்முறை. வன்முறைகள் இருந்தால் அதை பொறுத்து கொண்டு குழந்தைகளை அதை வளர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் அந்த வன்முறையை நார்மலைஸ் பண்றோம். பிரிந்து விட்டு நல்ல பேரண்டல் பிளான், பேரண்டல் ஷெட்யூல்ஸ் அதை வச்சுக்கிட்டு அப்பாவினுடைய வாய்ப்பையும் அம்மாவுடைய வாழ்க்கையும் நேரத்தையும் பகிர்ந்துக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறது வன்முறை இல்லாத சூழல்ல வளர்க்கறது ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக அந்த பெண்ணும் ஆணும் மற்றவருடைய உணர்வுகளுக்கு சென்சிட்டிவா இருக்கிறதுங்கிறதா நல்ல ஹியூமன் பீயிங். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அதை உணர முடியாம நான் இருக்கேன்னு சொன்னா நான் நல்ல ஹியூமன் பீயிங் இல்லை. ஒரு அம்மாவினுடைய கஷ்டத்தை பார்க்காத ஒரு அப்பா அது வந்து நார்மலைஸ் ஆகி 2 குழந்தைங்க வளருதுன்னா அந்த குழந்தைங்க அவங்களுடைய ஸ்பௌசஸோட எப்படி இருப்பாங்கன்றது. அப்புறம் நீங்க வந்து எதிரும் புதிருமா பேசாம அமைதியா வாய் திறந்தே பேச மாட்டாங்க, சீட் எழுதி வைப்பாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு டீம் பிளேயர்ஸாவே இருக்க முடியாது. வேற எங்கேயான போய் கொலீக்ஸோட கூட வாழ முடியாது. அப்போ ஒரு புரோக்கன் ஃபேமிலிஸையும் புரோக்கன் டீம்ஸையும், ஒரு புரோக்கன் ஃபேமிலியிலேருந்து உருவாகிற குழந்தைங்களுக்கு பலவிதமான மனநிலை, மனரீதியான பாதிப்புகள் இருக்கும். மனரீதியான பாதிப்புகள்லாம் வராம வி அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படின்னு 2 பேருக்குமே மகிழ்ச்சி இருக்கணும். இந்த பொண்ணும் இந்த சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்கன்னா தான் அதுக்குள்ள இருக்கணும். இந்த பல்ல கடிச்சிட்டு வாழ்றது, பொறுத்துட்டு வாழ்றது, கொஞ்ச காலத்துக்கு தள்ளுறது வாழ்க்கை என்னவோ ஒண்ணு போயிட்டு இருக்க வாழ்க்கையில நானும் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கான சாரமான விஷயம் இல்லை. அவங்க இருக்கிற வாழ்க்கையில அவங்களால எல்லா புலன்களும் வேலை செய்யற அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கும் அந்த உரிமையை கத்துக் கொடுக்கணும்னு சொன்னா அங்க சகிச்சுக்க முடியாத ஒரு அபியூசிவாவோ இல்லைன்னா புரோக்கனா 2 பேருக்கும் உடைஞ்சு போயிட்டாங்க, அது வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியா இருக்குன்னா பிரிஞ்சு வாழ்றதுங்கிறது சரியானது. டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலினா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க நீங்க? அப்பாவும் அம்மாவும் அவங்க 2 பேருக்குள்ள கணவன் மனைவியா இல்லாம இருக்கிறது, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட மகிழ்ச்சியான பெற்றோரா இல்லாம இருக்கிறது, குழந்தைங்களுடைய கம்யூனிகேஷனையும் கஷ்டங்களையும் சேர்ந்து கேட்டு டீல் பண்றதா இல்லாம இருக்கிறது. அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலினா அது ஃபேமிலி மாதிரி வெளியில தெரியும். ஒரு கணவன் மனைவி ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்ன்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏங்க அவருக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் அவருக்கு வரப்போகுது, இல்ல அவர் வச்சு பாத்துக்க போறாரு, அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் எழுதலாமேன்னு. அதெல்லாம் வேணாங்க, 38 வருஷமா நான் ஆச்சு நானும் அவரும் பேசி. அப்படியா 38 வருஷம் ஆயிடுச்சா? அப்ப எங்க இருக்கீங்க? அங்கேதான் இருக்காங்க. அவர் பாட்டு சாடுவார், நான் பாட்டுக்கு இருப்பேன். அவர் வந்து ஒரு ரயில்வேஸ்ல ரிட்டையர் ஆகி வெளில வந்தவர், இந்த அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி வெளில வந்தவங்க. அப்ப எப்படிங்க உங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்தாங்க? அதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாருங்க. என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு எந்திரத்தனமான ஒரு கூட்டணியினால ஒரு 2-3 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. முதல் குழந்தைக்கே வந்து இப்ப 37 வயசு, முதல் பையனுக்கே 37 வயசு. 38 வருஷமா அவங்க பேசலன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒன்னும் பேசவே இல்லை. அவருக்கு எனக்கு ஒத்து வராது. எங்க அம்மா பண்ணிக்க சொன்னாங்க, எங்க அப்பா இல்லை எனக்கு, நான் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், மாமா தான். அப்ப எவ்வளவு காழ்ப்பு எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு அப்புறம் 3 பிள்ளைங்களுக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனை. 2 பேருக்கு விவாகரத்தாச்சு, பல்வேறு காரணங்களால, நியாயமான காரணங்களா கூட இருக்கும். பட் இது வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும், கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பேசாம இருக்கிறதுங்கிறது நார்மல். அப்ப வந்து அவங்க அன்யூஷுவலா இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற ஒரு விதியின் கீழே அவங்க வாழ்றாங்க, அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. ஒரு குழந்தை பிறந்தா ஒரு அன்ஹாப்பி மேரேஜ் வந்து சரியாயிடும், அது பேர் ஒரு மித் அப்படின்னா கட்டுக்கதை. மித்னா என்ன? மித்தலாஜிக்கல் ஸ்டோரினா என்ன? கல்யாணம் ஆனா சரியாயிடும்ங்கிறது ஒரு மித், குழந்தை பிறந்தா சரியாயிடுங்கிறது ஒரு மித், என்ன இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேயே நீ இருக்கணும்ன்றது ஒரு மித். இது எல்லாமே நம்ம சமூகத்துல நிலவக்கூடிய சாதாரண கட்டுக்கதைகள், நம்பப்படக்கூடிய விஷயங்கள், நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டுக்கதைகள். இது எல்லாமே குடும்பத்திற்கு எதிரானது. 2 பேருக்கு செட் ஆகல, அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும், அவங்க ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா கட்டாயம் பண்ண மாட்டேன் நான். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் இன்னைக்கு கூட அதை பற்றி வேற எங்கேயோ பேசினேன். ஒருத்தர் வந்து வேலை செய்ய மாட்டாரு, பொறுப்பா இருக்க மாட்டாரு, வேலையே தெரியாது, டைமுக்கு வரமாட்டாரு ஆஃபீஸ்க்கு,
எல்லா போர்டு மெம்பர்ஸும் சேர்ந்து அவரை மேனேஜர் ஆக்கிடலாம், அப்பனா அவர் சரியாயிருவாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவருக்கு வேலை தெரியாது, ஏற்கனவே அவருக்கு எந்த ரூலும் கிடையாது, அவருக்கு எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளே பண்ண மாட்டாரு. அது ஒரு முட்டாள்தனமான முடிவா இருக்குமா, ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்குமா? முட்டாள்தனமான முடிவா இருக்கும். அவ்வளவுதான். கணவராவே அவர் ஒண்ணும் பண்ணல, இந்த பெண்ணுக்கும் இது இல்ல, தான் வீட்டுக்கும் பொறுப்பு இல்ல, அவர் அப்பா ஆயிட்டாருன்னா சரியாயிடுவாருங்கிறது. இந்த குடும்பத்தை இப்படியே நடத்தி கொண்டு போங்க, எங்கேயும் பிரேக் ஆயிட விடாதீங்க, குழந்தைய கொடுத்து லாக் பண்ணுங்கிறது தான். அப்ப இது ஒரு மித். இந்த அபியூசஸ்லயும் குடும்பங்கள்லயும் குடும்ப வன்முறைகள்லயும் பல மித்ஸ் இருக்கு. அதுல இப்ப நீங்க சொன்ன 3மே மித். கல்யாணம் பண்ணி ஆகணும்ன்றது ஒண்ணு, கல்யாணத்துக்குள்ள என்ன நடந்தாலும் பேசாம இருக்கணுங்கிறது ஒண்ணு, குழந்தை பிறந்தா சரியாயிடுங்கிறது ஒண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது வாழ்ந்தாகணுங்கிறது இன்னொரு மித். இது போன்ற கட்டுக்கதைகளாலதான் இப்ப இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணணும். ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணணும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு ஃபேமிலிட்ட ரீச் அவுட் பண்ண முடியாது, அது ஒரு சைட்ல வச்சுக்கலாம். இப்ப லாயர்ஸ்ட வராங்கன்னா நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களும் ஒரு இங்க பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக இல்லையா? அது வந்து வர்க்க ரீதியாக சொல்றேன். நான் வந்து என்னால வந்து ஒரு லாயரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லி, அந்த ப்ராசஸ் ரொம்ப காஸ்ட்லி, அங்க போனா திரும்ப சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. எப்படின்னா, இந்த சட்டங்கள் நம்ம ஒரு லாயர்ட்ட போறதுங்கிறது ஏற்கனவே இருக்க பிரச்சனைய இந்த ஒரு முடிவான இதுக்கு மேல என்னால முடியலன்னு போதுதான் ஒரு சட்ட ரீதியான உதவி கேட்கறாங்க. கல்யாணம் வேணா நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், தாலி கட்டியோ இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்லைன்னா வீட்டுக்கு தெரிஞ்சோ வீட்டுக்கு தெரியாமலோ காதல் திருமணமோ அரேஞ்ச் திருமணமோ, திருமணங்கள் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஆனா திருமணங்களை நீங்க முறிக்கிறது, திருமண முறிவுங்கிறத, டிவோர்ஸுங்கிறத கட்டாயம் கோர்ட்ல தான் பண்ணி ஆகணும். இது வந்து ஓரல் டிவோர்ஸுங்கிறதோ இல்லைன்னா எழுதி நம்ம 2 பேரும் எழுதிக்கிட்டு கொடுத்துட்டோம்னா, ஒரு MOU எழுதிக்கிட்டோம்னா அது டிவோர்ஸுங்கிறதோ கிடையாது. இஸ்லாமியர்களை தவிர வேற யாருக்குமே நீதிமன்றம் அல்லாத ஒரு டிவோர்ஸ் கிடையவே கிடையாது. இஸ்லாமியர்கள் தான் தலாக் என்றத 3 முறை 3 மாதங்கள் முறையாக சொல்லும் போது டிவோர்ஸ் ஆயிடும். ஆனா அவங்களே வந்து ஒரு அரசினுடைய டாக்குமெண்ட்ஸ்ல அது வரணும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துல வந்து அதையும் ஆர்டரா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வழக்கறிஞர்கள்ட்ட வரும்பொழுது இந்த சட்டங்கள் எல்லாமே, அது கிறிஸ்டியன் மேரேஜ் ஆகட்டும், ஹிந்து மேரேஜ் ஆகட்டும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆகட்டும், பார்சி மேரேஜ் ஆகட்டும், இது எந்த விதமான திருமண சட்டமா இருந்தாலும் அதுல யாரோ ஒருவர் தவறு செய்து இன்னொருவர் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போதுதான் டிவோர்ஸ் நடக்கும். இந்த 4 சட்டத்திலேயே மியூச்சுவல் கன்சென்ட் இருக்கு. மியூச்சுவல் கன்சென்ட் வந்து 2 பேரும் மனம் ஒத்து, எனக்கும் அவருக்கும் இனிமே ஒத்து போவாது, எனக்கும் அவருக்கும் பிரிஞ்சு போறதுக்கு சம்மதம், நாங்க 2 பேரும் பேசி பார்த்துட்டோம், எங்களுக்குள்ள சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் கன்சென்ட். அது தவிர மிச்ச எல்லா டிவோர்ஸ்லயும் இட் இஸ் ஆன் த ஃபால்ட் தியரின்னு சொல்லுவோம். ஃபால்ட் தியரினா ஒருவர் தவறு செய்து அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது செய்த தவறை அவர் நிரூபிச்சாதான் டைவர்ஸ். எனக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அது கிரவுண்டே இல்லை. அப்ப சட்டப்படி என்ன கிரவுண்ட் இருக்கோ அதுக்குதான் கொடுமையாக நடத்துறது, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ. திருமணம் ஆயிட்டு 2 வருஷம் கைவிட்டுட்டு போயிடுறது, பாத்துக்கிறது இல்லை, தொடர்பு கொள்றது இல்லை, வேறு பெண்ணுடன் உறவு வச்சுக்கிறது, தெரிந்தே திருமணமான பிறகு வேறு பெண்ணுடன் திருமண வாழ்க்கை போன்ற உறவுல இருக்கிறது, திருமணம் போன்ற ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இது எதுவுமே சொல்லாம இதான் நடந்துச்சு, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், நம்ம மியூச்சுவலா போயிடலாம் அப்படிங்கறது தான் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு. அந்த ப்ராசஸ் ரொம்ப அக்லியா இருக்கா? ஏன்னா அதாவது கேக்கும்போது நீங்க வச்சு செய்யறது, இவங்க வச்சு செய்யறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது அப்படின்றதெல்லாம். ஆமா, கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னு சொல்லுவோம். கண்டெஸ்டட் வந்து நீ கேட்கிற டிவோர்ஸ் நான் தரமாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் போராடுவேன். அப்போ ஒருவர் நீதிமன்றத்துல வந்து விவாகரத்து கேட்கிறார், இன்னொருத்தவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. நீ பண்ண தவறுக்கு நான் தரமாட்டேன். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுன்னா, யார் ஒருத்தவங்களும் நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்கறதுக்கு தன் தவறின் மூலமாக கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு வேற ஒரு நண்பரை பிடிச்சிருக்கு, ஆண் நண்பரை பிடிச்சிருக்கு, நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஏற்கனவே, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்க முடியாது. யூ கேனாட் கெட் டிவோர்ஸ் ஃபார் யுவர் ஓன் ஃபால்ட். என்னுடைய கணவர் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா மட்டும்தான், நான் பண்ண தவறு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மட்டுமோ இல்ல நான் ஒத்துக்கிட்டாலும் தான் கிடைக்கும். அப்ப தவறு செய்யாத ஒருவரை பனிஷ் பண்ண முடியாது டிவோர்ஸ் பண்ணிங்கிறதுக்காக தான் இது இருக்கு. இப்ப நீங்க தப்பே பண்ணல, உங்களுடைய பார்ட்னர் வந்து எனக்கு பிடிக்கலைங்க, போர் அடிச்சிச்சு, நான் கிளம்புறேங்க அப்படின்னாங்கன்னா நீங்க வந்து இமோஷனலா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையே இதான் நினைச்சிருப்பீங்க. அப்ப காரணங்கள் சட்டத்துல இல்லாத காரணங்களாக இருந்தால் நீதிமன்றத்துல டிவோர்ஸ் கிடைக்காது. யூ ஹேவ் டு ஸ்டே இன்சைட் த மேரேஜ். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என்ன பிரச்சனையாகும்ன்றது இவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் நல்லா இருக்கேன் திருந்தி வா. இதுலயும் வந்து பெண்கள் விக்டிமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சட்டமும் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பெண்கள் விக்டிமா இருக்கிறதுனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலான நேரத்துல ஆண்களை வந்து வெளியே போக விடுறது இல்லையே. நிறைய பெண்கள் கேஸ் வராங்க,
நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்க எவ்வளவு பெண்கள் பெட்டிஷனரா இருக்காங்க, பொம்பளைங்களாலதான் கெட்டு போகுது அப்படின்னு. யாருக்கு சளியும் காய்ச்சலும் இருக்கோ அவங்கதான் மருத்துவமனைக்கு போவாங்க, யாருக்கு உரிமை பாதிப்பு இருக்கோ அவங்கதான் கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்ப நிறைய பெண்கள் கோர்ட்டுக்கு வராங்க, நிறைய பெண்களுக்கு பாதிப்பு இருக்கு, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கேள்வி கேட்கறத குடும்பம் சரி பண்ணல, உற்றார் உறவினர் சரி பண்ணல, உங்க பஞ்சாயத்துகள் சரி பண்ணல, நீதிமன்றத்துக்கு வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த ஆண் என்ன சொல்ல முடியாது, எங்க வீட்டுல இதான் பழக்கம்னு சொல்ல முடியாது, சட்டம் தான் அங்க வேலை பேசும். ஒருத்தர் வந்து போர் அடிச்சிருச்சு அப்படிலாம் போயிட முடியாது, போக முடியாது. நான் சொன்ன ஒரு 7-8 காரணங்கள், மதம் மாறி சன்னியாசம் போயிடுறது, இல்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல மென்டலா இருக்கக்கூடிய சரி செய்ய முடியாத மனநோய் பாதிப்பு இருக்கிறது. டெய்லி அவருக்கு மனநோய் இருக்குங்கிறதால அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நோயால அடிக்கிறாருன்னா அதை தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து அவருக்கு தொற்றக்கூடிய அளவுக்கான ஒரு வியாதி இருக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கட்டாயப்படுத்த முடியாது அந்த மனைவி வாழணும். இந்த மாதிரி சட்டத்துல சொல்லி இருக்கிற காரணங்கள் தவிர வேற காரணங்களுக்கு டிவோர்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் கிளம்பி போறதுக்கு இது வந்து ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா ஒரு சும்மா ஒரு காஃபிக்கு வந்த கெட் டுகெதரோ இல்லை, திருமணம். அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. அப்படி ஒரு வெளியில போறாருன்னா மெயின்டெனன்ஸ் ரைட் இருக்கு, ஆலிமனின்னு சொல்லக்கூடிய நிரந்தர வாழ்க்கை ஜீவனாம்சத்துக்கு ரைட் இருக்கு, குழந்தைங்களை தான் வச்சுக்கிறதுக்கான ரைட் இருக்கு, தன்னுடைய பொருட்களை தான் திரும்பி கேட்கறதுக்கு ரைட் இருக்கு, தன்னுடைய சம்பாதித்து அவருக்கு கொடுத்த பணத்தை திரும்பி கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. பல சட்டங்கள் பலவிதமான உரிமைகளை பெண்களுக்கு கொடுக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள்னு சட்டத்தினுடைய பார்வை சரியா இருக்கு. நடைமுறைப்படுத்தும் போதுதான் கல்ச்சரலா நிறைய விஷயங்கள் இருக்கு. 100 பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா 10 பெண்கள் கூட கோர்ட்டுக்கு வரதில்லை. ஒரு வழக்கறிஞர் அப்ரோச் பண்ண முடியல, அல்லது இந்த சட்ட வழக்கறிஞர் அப்ரோச் பண்ண கவர்மெண்டோட பாலிசிஸ் இல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல வழக்கறிஞர் அப்ரோச் பண்ண முடியலங்கிறது இல்ல, அவங்களுடைய தயார் நிலை இருக்கிறது இல்ல. போய் கேட்டு அதெல்லாம் பண்ற அளவுக்கு எங்க குடும்பத்துல எல்லாம் கிடையாதுங்க, பழக்கமே இல்ல. யார போய் பாக்குறது, அறிமுகமே. அப்படி வந்தாங்கன்னா அது பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப நல்லா வேலை செய்யல. இலவசமாக பெண்களுக்கு முழு சட்ட உதவி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. ஒரு பெண் அதுக்கான எல்லா கோர்ட்ஸ்லயுமே சட்ட உதவி ஆணைய மையம்னு இருக்கு, சட்ட உதவி மையம்னே இருக்கு எல்லா கோர்ட்ஸ்லயும். ஹைகோர்ட் வந்தீங்கன்னா ஹைகோர்ட்ல சட்ட உதவி மையம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் போற அங்க இருக்கு, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சட்ட உதவி மையம், வட்டார அளவுல கோர்ட்ல போனீங்கன்னா இருக்கு, தாலுக் அளவுல போனீங்கன்னா இருக்கு, கடைசி நிலைமையில இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவருங்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல சட்ட உதவி மையம்னு இருக்கு, இலவச சட்ட உதவி மையம்னு இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா அந்த பெண் லட்சக்கணக்கா சம்பாரிச்சாலும் கூட முழு செலவையும் இந்த சட்ட உதவி ஆணையம் செய்யும் அப்படிங்கிறது லா. அதுல எத்தனை பேனல் லாயர்ஸ் கரெக்டா இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சரியா பண்றாங்களான்றது கேள்வி. ஆனா சட்டத்துல இடம் இருக்கு. நம்ம அந்த கதவுகளை தட்டும் போதுதான் அது சரியாகும் கூட. யாருமே காவல் நிலையத்துல சரியில்லைங்கன்னா நம்ம திருட்டு வழக்குல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா வாய்ப்பு இருக்கு, பண்ணாம இருந்தா நமக்கு எந்த நீதியும் கிடைக்க போறது இல்லை. அந்த துறை அது சரியில்லை, அந்த துறையில குறைபாடு இருக்குன்றதுக்காக நம்ம அப்ரோச்சே பண்ணாம இருக்க முடியாது. பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பணத்தை பிடிங்கிருவாங்க, உயிரே போயிடும், அதுக்காக நம்ம மருத்துவர்கள்ட்ட போகாம இருக்க முடியாது. சட்ட உதவி ஆணையம் அப்படிங்கறது வந்து எல்லா அளவுலயும் இந்தியா முழுக்கவும் எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ. வருஷத்துக்கு 25,000 ரூபாய் கம்மியா சம்பாதிக்கிற ஆண்களுக்கு ஃப்ரீ, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு ஃப்ரீ, உடல் ரீதியாக அவருடைய மாற்றுத்திறனாளிகளா இருந்தா அவர்களுக்கு இலவசமானது. ஒரு இடத்துல வந்து ஒரு காலச்சூழலாலேயோ மற்ற பாதிப்புகளால, புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால வந்திருக்க பாதிக்கப்பட்ட பகுதி மக்களா இருந்தா அவர்களுக்கு இலவசமானது. இப்படி பல்வேறு காரணங்களை வச்சு சட்ட உதவி என்பது இலவசமாக போவதற்கு இந்த சிஸ்டம்லயே ஒரு ஏற்பாடு இருக்கு. அதுக்கான ஒரு பணத்தொகை இருக்கு. வக்கீல்களை வச்சு நியமிக்கிறதுக்கும் அந்த நியமனமான வக்கீலுக்கு ஃபீஸ் தரத்துக்கும் இருக்கு. அது ரொம்ப கம்மி, ரொம்ப மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் அளவுக்கு கூட இது இல்லை. ஆனா ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ல குறைவா மோசமா இருக்குன்னா கூட அங்க இருக்கு, உயிர் காக்கும் மருந்துகள் இருக்குன்ற மாதிரி இங்கேயும் கூட இருக்குங்கிறது தான். டிவோர்ஸ்ல இப்ப நீங்க நிறைய டிவோர்ஸ் கேஸ் பார்த்திருப்பீங்க. இது ஒரு ஜெனரல் மித்தா இல்ல உண்மையான்னு கேட்கறதுக்காக அதிகமா வர்றது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களா இல்ல லவ் மேரேஜ் பண்ணவங்களா, ரெண்டுமே ஈக்குவலா? இந்த சமூகம் முழுக்கவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப அதிகம், அதனால அது அதிகமா இருக்கு. காதல் திருமணம் லவ் மேரேஜ் பண்ணா அவங்க டிவோர்ஸ்லாம் ஆகாது, கம்மியா இருக்குன்றது கிடையாது. லவ் மேரேஜ் பண்றவங்களும் டிவோர்ஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த லவ் பண்ணும்போது அவங்களுடைய புரிதல் என்பது ரொம்ப மேலோட்டமான புரிதலா இருக்கு. எல்லாமே ஸ்வீட் நத்திங்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லாம் பேசுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனா அதுல உள்ளடக்கம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப உண்மையாகவே இவங்களுடைய வாழ்க்கை லட்சியம், குழந்தைகள், பொருளாதாரம், பணம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய வீடு, அதனுடைய வாடகை, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடியது, இவங்களுடைய தொழில் முன்னேற்றம்,
எங்க வாழ போறாங்க, வாய்ப்புகள் என்ன, இப்படி பல விஷயங்களை பற்றி பேசி அதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. இவருக்கு டிரான்ஸ்பரே ஆகும்னு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், இவ்வளோ சாதாரண விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி பேசலையாமா? இல்ல பேசல. கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு 6 மாசம் இருந்துச்சு. நீங்க சொல்றது அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா குடும்பம் ரெண்டும் சேர்ந்து பேசுது. 4 முறை பேசுறாங்க, 5 முறை பேசுறாங்க, மண்டபத்துக்கு பேசுறாங்க, கல்யாண புடவைக்கு கலருக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல முக்கியமான விஷயங்கள் வர்றதே இல்லை. அப்ப எவ்வளவு ஹாலோவா இருக்கு பாருங்களேன் அது. அப்ப சாதிக்காக, பிரஸ்டீஜ்காக 2 பணங்கள் சேரும் இணைப்பு தான் திருமணமாக்குது. 2 மனங்கள் சேரும் இணைப்பா திருமணம் இல்ல. இந்த குரூப்லாம் பாத்துறீங்களா, விக்டிம்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஆண்களுக்கான அத பத்தி உங்க ஒபினியன் என்ன? என்னன்னு சொன்னா, ஒரு ரூல் இருக்குன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஒரு விதி இருக்குன்னா அதுக்கு விதி விலக்கு உண்டு. அந்த மாதிரி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஆண்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுறாங்க. ஆமா, ஏன்னா வச்சு செய்யறாங்க, ஜீவனாம்சம் வாழ பிடிக்கல எனக்கு விட மாட்டாங்க, வச்சு செய்யறாங்க, அதாவது குழந்தைய வச்சு மிரட்டுறாங்க, குழந்தைக்கு கஸ்டடி கொடுக்க மாட்டாங்க. குழந்தை கஸ்டடின்றது இங்க நேச்சுரலா லால வந்து இன் ஃபேவர் ஆஃப் விமன் தான் இருக்கா? இல்ல 5 ஆண்டுகள் வரைக்கும், குழந்தையினுடைய 5 ஆண்டுகள் வரைக்கும் இயல்பாகவே அம்மா கிட்ட இருக்கணும்ன்றது பெண்களுக்கு சாதகமான ஒரு சட்டம் இருக்கு. அந்த 5 வயசு வரைக்கும் இருக்க தேவைப்படுற அன்பும் அரவணைப்பும் தாயிடம் கிடைக்கும்ங்கிறது வந்து விஞ்ஞான பூர்வமாகவும் சயின்டிபிக்காகவும் இவால்யூஷன் அடிப்படையிலுமே உண்மையானது. ஆனா அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கணவனும் மனைவியும் சம அளவுல வந்துடுறாங்க. ஏற்கனவே இந்த குழந்தை ஒரு விதத்துல பழக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி அம்மாவோட ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ராக்சிமிட்டி பயஸ்ன்னு சொல்லுவோம். தினம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, தினம் நட்பா இருக்கவங்களை பற்றி தப்பு செஞ்சா கூட நம்ம மன்னிச்சுட்டு போற ஒரு மனநிலை இருக்கும். பார்க்காதவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அவங்க மேல ரொம்ப அதிகமா கோவப்படுவோம். அந்த மாதிரி அந்த அம்மாவோடையே இந்த குழந்தை வளரும் போது அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அக்செப்டபிலிட்டியும் அவங்களோட அந்த குழந்தை போய் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும்ன்ற அடிப்படையில பெண்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் குழந்தைங்களை கொடுக்கணுங்கிற சட்டம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க தப்பா இருக்காங்க. அவங்க வந்து இரவு வேலை பண்ணுவாங்க. குழந்தையினுடைய தேவைக்கு கவனிப்பை கொடுக்கக்கூடிய பெற்றோர் அந்த அம்மாவா அப்பாவான்னு பார்ப்பாங்க. குழந்தைகளுடைய கஸ்டடியில கோர்ட்டினுடைய பேஸ் லைன் என்னன்னா, எந்த பெற்றோர் அந்த குழந்தையினுடைய எதிர்கால நலனுக்கும் இன்றைய கால நலனுக்கும் உகந்தவர்களாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுடைய ரைட்டு இல்லவே இல்லை. அதுல கஸ்டடி பேட்டில்ல யாருக்கு எவ்வளவு உரிமைன்றது இல்லை. இவங்க 2மே ப்ராப்பர்ட்டியா கோர்ட் பார்க்காது. கேஸ் கோர்ட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தை வந்து கோர்ட்டு தான் பேரண்ட். எந்த பேரண்ட் சரியானவங்களோ அவங்களுக்கு தான் கோர்ட் கொடுக்கும். அம்மாவோட இருந்தா ஜெயிக்கிறது அவ்வளோ நாள் தள்ளி போயிடுது. யதார்த்தங்கள் என்னவா இருக்கும், உண்மைகள் என்னவா இருக்கும், எவ்வளவு ப்ரூவ் பண்ண முடியுதோ. ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா, சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 2 பேருக்கும் தெரிந்த உண்மைகளை விட நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்கள் கம்மியா தெரியும். நம்ம 2 பேருமே இல்லாம வேற ஒருத்தவங்கள்ட்ட போகும்போது நம்ம சொல்ற வார்த்தைகள் இருக்க உண்மையை விட எந்த வார்த்தையை யாரால ப்ரூவ் பண்ண முடியுது, யாருக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப வந்து அப்ஜெக்டிவா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். சப்ஜெக்டிவா இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் தான், பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு தான் தெரியும். அதனாலதான் சாட்சிக்காரங்க வந்து என்னன்னா வெறும் வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க, சாட்சியை தான் பார்ப்பாங்க. சண்டைக்காரங்களுக்கு என்ன தெரியும், உள்ளுணர்வும் இருக்கும். நமக்காக செஞ்சவ இவன், நமக்காக இவன் இப்படிலாம் ஒத்துக்கிட்டான்றது தெரியும். அதனால அப்படி ஒரு பழமொழி இருக்கு. அதனுடைய இன்னொரு ஃபார்ம்ல நான் இப்ப என்ன பாக்குறேன்னா, மீடியேஷன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை மையம், அப்படிங்கிற பேச்சுவார்த்தையின் மூலமாக வழக்குகளை முடிப்பதுங்கிறது இப்ப இந்தியாவின் நீதித்துறையில ஒரு முக்கியமான அம்சம். இது ஒரு பார்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் ரெண்டரிங் சிஸ்டம். அதனால குடும்ப நீதிமன்ற வழக்குகள்ல வந்து கட்டாயமா 3 கவுன்சிலிங் நடக்கும் குடும்ப வழக்குகள்ல. அதுக்கும் இல்லாம மீடியேஷன் ஒண்ணு இருக்கும். பேச்சுவார்த்தை மையத்துக்கு போனா ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது சிஸ்டம்லயே இருக்கு. அப்ப பேச்சுவார்த்தையில போகும்போது என்னன்னு சொன்னா, 2 பேருமே அவங்களுடைய முடிவுகளை உருவாக்கிக்க முடியும், கொஞ்சம் ஏறக்குறைய அதை ஒத்துக்க முடியும், சீக்கிரமா முடியும், வழக்கறிஞர்களுக்கு செலவு பண்ண வேண்டாம், நீண்ட காலம் கோர்ட்டுக்கு போக வேண்டாம். அப்ப மீடியேஷன்ல பேச்சுவார்த்தையில முடிக்கிறதுங்கிறது 2 பேரும் தாங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான். அது வாலண்டரி ப்ராசஸ். அதை யாரும் கட்டாயப்படுத்தி சைன் போடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இப்ப நிறைய வருது. அதுக்கு பேரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரெசல் சிஸ்டம், ADR, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரெசல். இந்த மாற்று தீர்வு முறைன்னு அர்த்தம். அப்ப நீதிமன்றத்துல போய் ரொம்ப லாங்கா ஆகுது, வச்சு செய்யறாங்கன்னு இப்ப சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மீடியேஷனுங்கிறதும் ADRங்கிறதும் ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கணுங்கிறதுக்கு தான், அதுவும் எஸ்பெஷலி குடும்ப வழக்குகள்ல இருக்கணுங்கிறது தான் நீதித்துறையினுடைய ஒரு இன்டென்ஷனே கூட. அந்த
மென் வந்து விக்டிம்ஸா இருக்காங்க டிவோர்ஸ்க்கு அப்படின்றது கூட்டமைப்புலாம் உருவாக்கிட்டாங்க. ரீசெண்டா கூட ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம். அவர் லைவ்லயே சூசைட் பண்ணிட்டு டிசம்பர் மாசம் பண்ணாரு. அவர் வந்து ஒரு நபர் வந்து பண்ணியிருந்தாரு. அப்படி ஆண்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்க. பெண்களுக்கு குடும்பத்துல வாழ்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, இப்படி வந்து அலைக்கழிக்கிறாங்க, நிறைய சார்ஜ் பண்றாங்க. அவங்க ஒரு வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதுக்கு வந்து புருஷன் வந்து பலிகடா ஆக்கி காசும் சேர்த்து வாங்கிடுறாங்க, குடும்பத்தை நாசம் பண்ணிடுறாங்க. ஒரு சார்ஜ் வந்து வைக்கப்படுது. நீங்க சொல்றதுல வந்து குறிப்பிட்ட வழக்குகள் அது உண்மை. ஒட்டுமொத்தமா பெண்கள் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா அது தவறு. பாதிக்கப்பட்ட ஆண்கள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இந்த சொசைட்டில ரொம்ப மோசமா பெண்களை ட்ரீட் பண்ணும்போது எப்படி இருக்கவங்க யாரெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்கன்னு அந்த பெண்களுக்கு ஒரு பாடமும் இருக்கு. நல்லா ஃப்ராடு பண்ணி ஏமாத்திக்கிட்டே இருந்த அண்ணன் வந்து பெட்டரா வாழ்றான், உண்மையா இருந்த அண்ணி நல்லா இல்ல. அப்பா வந்து எல்லா குடி அது இது பழக்கம் இருந்துச்சு, அப்பா ஜாலியா தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு, அம்மா தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும் போது இந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட இருந்து கத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து கத்துக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அதே வேலையை இந்த பெண்ணு செய்ய முடியும். படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, எல்லாரோடையும் பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு. இந்த பெண்ணுக்கு எந்த தடையும் இல்லை, மனத்தடைகள் இல்லை. அப்ப ஒரு பெண்ணாக அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை ஒரு ஆணாக இவங்க ஹஸ்பண்டுக்கு தர்றதுங்கிறது அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. அப்ப இதெல்லாமே கூட சமூகத்துல இருந்து வெளில வர்றது தானே. அந்த பெண்களும் எங்கிருந்து வந்தாங்க? சமூகத்துல இருந்து வந்தவங்க தானே. அவ்வளவு நெகட்டிவ் கேரக்டரா ஆண்கள் இருக்கும்போது ஏன் பெண்கள் கத்துக்க மாட்டாங்க? பெண்கள் ஸ்மோக் பண்றாங்களா தெரியுமா? பெண்கள் வந்து இப்ப ஆல்கஹால் நிறைய சாப்பிடுறாங்க தெரியுமா? அப்ப பெண்கள் வன்முறையாளர்களா மாற முடியாதா? மாறுவாங்கதான். நீங்க நேர்மையான வழியில சிம்பிளா இந்த கல்யாணம் எனக்கு வேணாமா, எனக்கு வேணும்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பேட் மேரேஜ் நடந்திருக்காது. இங்க எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் செய்யறதை செய்யறேன். இப்ப நீங்க வந்து மேகாலயால கூட்டிட்டு போய் ஒரு பெண் வந்து இந்த ரகுவன்ஷி அந்த அவங்களுக்கு அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அந்த பெண்ணுடைய ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அவளுக்கு வேண்டான்னு சொல்றா அந்த கல்யாணம், எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்றா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்க. நீ மகிழ்ச்சியா வாழுனா எப்படி அவளால வாழ முடியும்? அப்ப குறுக்கு வழியில போறது, வயலன்ஸை ரிசார்ட் பண்றதுங்கிறதுன்னு. ஒரு அடைப்பட்ட ஒரு பூனைக்கு வழி என்ன? கிடைச்ச ஆட்களையும் கிடைச்ச வாய்ப்புகளையும் வச்சு கிழிச்சு அந்த வழியா வெளியே போகும். எல்லா கதவுகளையும் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா எதிரில் இருக்க ஆட்கள் மேல ஏறிதான் பராண்டி வைக்கும். சோ ஒரு அடைப்பட்ட மனதுக்கு நீங்க வந்து ஒரு கிரைமுக்கு தான் ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் தப்பிச்சுக்க முடியும்னு சொன்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமாகாம இருக்கணும்னா பெண்களை ஜனநாயக பூர்வமாக நடத்தணும். அவங்களை கிரிமினலா ஆக விடாம இந்த சமுதாயத்தை வந்து பார்க்கணும். அந்த பெண் கிரிமினலா மாறினதுக்கு, கணவரை கொலை செய்ததுக்கு யார் காரணம்? ஐயோ பாவி, விட்டுட்டு போயிருக்கலாமே. விட்டுட்டு போக முடியாது, விட்டுட்டு போய் பக்கத்து வீட்டுல வாழ முடியாது, விட்டுட்டு போய் ஹாஸ்டல்ல வாழ முடியாது, விட்டுட்டு போய் பிஜில வாழ முடியாது, வேலை இல்லை, வேலைக்கு போக விடல, நீ அங்க நீ அங்கேயேதான் வாழணும், அங்கதான் நீ சாகணும்னு சொல்றாங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு குரூர வக்கர மனநிலைக்கு போகும்போது, தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கும் போது, தன்னுடைய விருப்பமான வாழ்க்கையை காப்பாற்ற நினைக்கும் போது கொலை செய்யறதுக்கு தயங்காம போறாங்க. கிரிமினல்களை உருவாக்குவது இந்த சமூகம், அது பெண்களாக இருந்தாலும் கூட. இறுதியா ஒரு கேள்வி, இந்த டிவோர்ஸ் பாட்காஸ்ட்ல உங்களோட இறுதி வார்த்தைன்னா என்ன சொல்லுவீங்க? குடும்பங்களை வந்து ஜனநாயகப்படுத்தணும், அதுல ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸா இருக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பின்னும் நம்மளுடைய வாய்களை விட காதுகள் நமக்கு பெருசா இருக்கணும். லிசன் பண்றது தயாரா இருக்கணும். பிகம் அ பெட்டர் லிசனர் அண்ட் பி அ சின்சியர் லிசனர் தான். எஸ் மேம், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்களும் நிறைய முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்மைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. வேற என்னென்ன டாபிக்ல பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.